தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. परमेश्वर की पवित्र नाम की महिमा हो. இந்த மனமகிழ்ச்சி நாளிலே தேவனுடைய பிள்ளைகளாய் நாம் எல்லோரும் தேவனுடைய ஆலயத்திலே கடந்து வந்து தேவாதி தேவனுக்கு ஆராதனை எடுக்க அருமை ஆண்டவர் இரக்கம் பாராட்டினபடியால் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோமாக. इस मन खुशी के दिन में परमेश्वर की उपस्थिति में आकर उनकी आराधना करने के लिए प्रभु ने हम सबको अनुग्रह दिया, इसलिए प्रभु को धन्यवाद. உலகத்திலே கோடான கோடி மக்கள் நிம்மதியற்று வாழ்கிற இந்த நாட்களிலே दुनिया में करोड़ों के हिसाब के लोग बिना शांति के रहते हैं. தேவனாய கர்த்தர் நம்மை சமாதானத்தோடு நம்மை வைத்திருக்கிறபடியால் நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமாக. स्वर्गीय परमेश्वर हमें शांति के साथ उन्होंने रखा है, इसलिए हम प्रभु को अधिक अधिक धन्यवाद देंगे. அவர் நம்முடைய தேவனாய் இருக்கிறார், वो हमारा परमेश्वर है, நம்மை ஆசீர்வதிக்கிறார், हमें आशीष करते हैं, நம்மை வழி நடத்துகிறார், हमें चलाते हैं, நம்முடைய தேவைகளை சந்திக்கிறார், हमारी जरूरतों को पूरा करते हैं. நமக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமாய் நம்முடைய தேவனாய் கர்த்தர் இருக்கிறார். हमारे लिए सब कुछ सब हमारे लिए परमेश्वर है. ஆனபடினால் நாம் மிகுந்த மகிழ்ச்சியாக காணப்படுகிறோம். इसलिए हम बहुत आनंद मनाते हैं. இப்பொழுது தேவனாய் கர்த்தர் கொடுக்கிற வேத வசனங்களை ஒரு சன்னிதானத்தில் தியானிப்போமாக. अभी परमेश्वर की उपस्थिति में उनकी वचनों को हम मनन करें. கர்த்தருடைய வார்த்தைகளை மிகுந்த கவனமாய் கேட்டு அதனால் உண்டாகிற ஆசீர்வாதங்களை நிறைவாய் பெற்றுக் கொள்வோமாக. परमेश्वर के वचन को ध्यान से हम सुने और उससे होने वाली आशीष को हम पाले. ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம், उत्पत्ति की पुस्तक अध्याय 26 4 5 வசனங்களை ஒருவர் எழுந்திருந்து சத்தமாக வாசிக்கலாம். वचन 4 5 कोई उठकर ऊंची स्वर से पढ़ सकते हैं. परमेश्वर की पवित्र नाम की महिमा हो. उत्पत्ति की पुस्तक 26वां अध्याय वचन 4 और 5. मैं तेरे वंश को आकाश के तारांगन के समान करूंगा और मैं तेरे वंश को ये सब देश दूंगा और पृथ्वी की सारे जातियां तेरे वंश के कारण अपने को धन्य मानेगी, क्योंकि अब्राहम ने मेरी मानी और जो मैंने उसे सौंपा था उसे और मेरी आज्ञाओं, विधियों और व्यवस्था का पालन किया. தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. परमेश्वर के पवित्र नाम की महिमा हो. ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் என்று இங்கே ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். इधर परमेश्वर ऐसे कहते हैं, अब्राहम ने मेरा मानी, என்னுடைய சொல்லுக்கு அவன் கீழ்ப்படிந்து मेरा आज्ञा माना, इसलिए என்னுடைய விதிகளையும் और मेरे विधियों को माना, என்னுடைய கற்பனைகளையும் मेरे आज्ञाओं को माना, என் நியமங்களையும் मेरे व्यवस्था को माना என் பிரமாணங்களையும் और मेरे सारे बातों को माना. அவன் கை கொண்டபடியினால் उसने पालन किया, इसलिए கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு என்ன பிரசங்கம் பண்ணப்பட்டதோ ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதை அப்படியே கேட்டு கீழ்ப்படிந்தார் என்று இந்த வேதவசனம் சொல்லுகிறது. परमेश्वर ने जो वचन बोला उस वचन का वैसे ही उन्होंने आधीन माना करके ये वचन समझाती है. நான் உன் சந்ததி வானத்தின் நட்சத்திரங்களைப் போல நான் பெருக பண்ணி मैं तेरे वंश को आकाश के तारांगन के समान करूंगा உன் சந்ததிக்கு இந்த தேசங்களை எல்லாம் தருவேன் என்று ஆண்டவர் சொன்னார். और मैं तेरे वंश को ये सब देश दूंगा करके परमेश्वर ने कहा. உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் என்று ஆண்டவர் சொன்னார். और प्रभु ने यह भी कहा कि पृथ्वी के सारे जातियों तेरे वंश के कारण अपने को धन्य मानेगी. ஆபிரகாமுடைய குமாரன் ஈசாக்கின்றதிலே சொல்லுகின்ற பொழுது अब्राहम का पुत्र इसहाक को प्रभु कहते समय, இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, इस देश में तू निवास करना, நான் உன்னோடே கூட இருந்து, मैं तेरे साथ रहकर. யார் இப்படி சொல்லுவார்கள்? ஆண்டவர்கள் உன்னோடே கூட இருப்பேன், मैं तेरे संग रहूंगा, ऐसा परमेश्वर कहते हैं. நான் உன்னை எங்கே வாசம் பண்ண சொல்லுறேனே அங்கே தான் வாசம் பண்ண मैं வேண்டும். तुझे जिधर निवास करने कहूंगा उधर ही निवास நான் करना है. உன்னோடு கூட இருந்து मैं तेरे संग रहकर உன்னை நான் ஆசீர்வதிப்பேன், तुझे मैं आशीष करूंगा. நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து तुझे और तेरे संतान को इस देश को मैं दूंगा. உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நான் நிறைவேற்றுவேன். तेरे पिताजी अब्राहम को जो वादा दिया उसको मैं पूरा करूंगा. உன்னுடைய தகப்பனாருக்கு நான் ஆணையிட்டு கொடுத்திருக்கிறேன் அத்தனை வாக்குத்தத்தங்களையும் நிறைவேற்றுவேன். तेरे पिता अब्राहम को जो भी वादा को दिया उसे मैं पूरा करूंगा. ஏனென்றால் क्योंकि ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து अब्राहम ने मेरे बातों की आज्ञा मानी. நான் என்னென்ன சொன்னேனோ जो भी मैंने कहा, என்னுடைய விதிகளையும் मेरे विधियों, என்னுடைய கற்பனைகளையும் मेरे आज्ञाओं, என் நியமங்களையும் मेरे व्यवस्थाओं என் பிரமாணங்களையும் और मेरे सारे जो बातें அவன் கை கொண்டபடியினால் उसने पालन किया. इसलिए தேவனுடைய பிள்ளைகளை நாம் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். परमेश्वर के लोग हम ठीक से समझ लेना தேவனுடைய चाहिए. ஆலயத்துக்கு கடந்து வருகிறோம், परमेश्वर के मंदिर में आते हैं, கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்க
கேட்கிறோம், परमेश्वर के वचनों को सुनते हैं, அவைகளை நம்முடைய இருதயத்திலே பதித்து उसे हमें हृदय में रखकर ஆண்டவர் என்ன சொல்ல அப்படி நம்முடைய வாழ்க்கை நாம் அமைத்துக் கொள்ளுகின்ற பொழுது प्रभु जैसे कहते हैं वैसे अपने जिंदगी को जब हम करते हैं तो நாம் எங்கே ஜீவிக்கிறோமோ அங்கே தேவனாக கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார். हम जिधर निवास करते हैं उधर प्रभु हम अपने संग रहेंगे, அவர் நம்மை वो ஆசீர்வதிப்பார், हमें आशीष करेंगे, நம்முடைய சந்ததியை ஆசீர்வதிப்பார், अपने संतानों को आशीष करेंगे, சகல ஆசீர்வாதங்களை நிரப்புவார் என்று இந்த வேத வசனங்கள் நமக்கு சுட்டி காட்டுகின்றன. सारे आशीषों से प्रभु भरेंगे, इस बातों को ये वचन समझाती है। தேவன் சொன்ன உடனே ஆபிரகாம் அப்படியே கீழ்ப்படிந்தார் என்று பார்க்கிறோம். जैसे ही प्रभु ने कहा अब्राहम ने आदीन माना, தேவன் ஆபிரகாமை அழைத்தார், प्रभु ने अब्राहम को बुलाया, இவன் குடும்பத்தை விட்டு உன் தேசத்தை விட்டு நீ புறப்பட்டு வா, நான் சொல்லுகிற இடத்துக்கு போ என்று சொன்னார். और तेरा परिवार को, तेरा देश को, तेरे रिश्तेदार को छोड़कर मैं जिधर कहता हूं उधर जाकर के प्रभु ने कहा। எந்த தேசம் என்று தெரியாது, और कौन सा देश पता नहीं, சாப்பிடுவதற்கு என்ன செய்ய வேண்டும் தெரியாது, भोजन के लिए क्या करना है पता नहीं, நாம் என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாது, और हम क्या करना है पता नहीं। ஆண்டவர் சொன்ன உடனே और प्रभु कहते ही அவர் அப்படியே கீழ்ப்படிந்து वैसे ही आज्ञा मानकर தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனார். हम किधर जा रहे हैं उस जो जगह पता नहीं, फिर भी निकल गया। ஆண்டவர் சொன்ன உடனே प्रभु जैसे ही कहा, அவர் எதை குறித்தும் எண்ணவில்லை. किसी के बारे में नहीं सोचे, கர்த்தர் சொல்லிவிட்டார், प्रभु ने कह दिया, அவர் போ சொல்லிவிட்டார், प्रभु ने कह दिया निकल, அவர் என்னை நடத்துவார், वो मुझे अगुवाई அவர் करेगा, என்னை போஷிப்பார், वो मुझे पोषण करेगा, அவர் என்னை ஆசீர்வதிப்பார். वो मुझे आशीष करेंगे। ஆபிரகாமுக்கு நான் கொடுத்த எல்லா ஆசீர்வாதம் கண்டிப்பாக கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். और इसलिए प्रभु कहते हैं अब्राहम को जो आशीष दिया जरूर हम देंगे, நான் வாக்கு கொடுத்திருந்த அத்தனை ஆசீர்வாதங்களும் அவள் நிறைவேறும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். हम जो भी आज्ञा दिया है सारे जो आशीर्वाद वो पूरा होगी। கர்த்தருடைய வார்த்தையை அவர் அப்படியே கீழ்ப்படிந்தார் என்று பார்க்கிறோம். प्रभु के वचन को उन्होंने आदीन माना करके हम समझते हैं। அவர் செல்வ சீமானா இருந்தார் என்று பார்க்கிறோம். बहुत ही करोड़पति और धनवानी थे, தேவனால் ரொம்ப சிநேகிக்கப்பட்டவராய் இருந்தார் என்று பார்க்கிறோம். परमेश्वर से बहुताई से प्रेम किया गया एक व्यक्ति थे। நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? हमारा जिंदगी कैसा है? நாம் கர்த்தருடைய வார்த்தை கேட்டு அதன்படி ஜீவிக்கிறோமா? क्या हम प्रभु के वचन के अनुसार जीवन बिताते? கர்த்தருடைய வார்த்தைக்கு பயந்து அதன்படி நாம் எல்லாம் செய்கிறோமா? प्रभु के वचन को डर मानकर वैसे ही करते? எதில் நாம் குறைபட்டிருக்கிறோம்? किसमें हम कमी है? எதில் நாம் சரி செய்து கொள்ள வேண்டும்? किसमें हम अपने आप को ठीक करना है? நாம் எப்படி நமக்காக ஆண்டவரிடத்தில் அத்தனை ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ள வேண்டும்? हम कैसे प्रभु के में वो सारे आशीष को पाना है? கர்த்தருடைய வார்த்தையை கீழ்ப்படுகிறதுனால தான் அத்தனை ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்று வேதம் சொல்லுகிறது. शास्त्र ये कहती है प्रभु की वचन की आज्ञा जब मानते हैं तभी सारा आशीर्वाद मिलेगा। அவர் எல்லாவற்றிலும் கீழ்ப்படிந்திருந்தார், वो सारे बातों में आज्ञा माने, ரொம்ப பொறுமை உள்ளவராய் இருந்தார். बहुत धीरज एक व्यक्ति थे, அவர் வயது சென்று ஆகிவிட்டது, उनका उम्र बहुत हो गया, அவருக்கு மனைவிக்கும் வயது சென்றவர்கள் ரொம்ப வயோதிபர்களாய் காணப்பட்டார்கள். और उसकी पत्नी की भी उम्र हो गई थी, बहुत बुढ़ापे में दोनों चले गए। அப்பொழுதும் ஆண்டவர் சொன்னார், तब भी परमेश्वर ने कहा நான் உனக்கு ஒரு பிள்ளையை கொடுப்பேன். हम तुझे एक बेटा दूंगा। ஆனால் எண்ண முடியாததான் அதை குறித்து இப்படி ஆகுமா என்று எல்லாருக்குமே ஒரு கேள்விதான். और एक सवाल की है होगा ऐसा एक बड़ा सवाल, ஆனால் அவர் அதை அப்படியே விசுவாசித்தார். तो भी उन्होंने विश्वास किया, சொன்னவர் ஆண்டவர், बोला हुआ प्रभु है, கண்டிப்பாக கொடுப்பார். जरूर वो देंगे। அவர் காத்திருந்தார் 24 வருஷம் 25வது வருஷம் தான் பெற்றுக்கொண்டார். और धीरज रखे 24 के बाद 25वें साल में हासिल किए। ஆசீர்வாதத்தை தருவோம் என்று சொல்லிவிட்டார் ஆண்டவர். आशीष देंगे करके प्रभु कह दिया, அதற்கு ஆண்டவர் எடுத்துக்கொண்ட காலம் 25 ஆண்டுகளாக இருந்தது. लेकिन प्रभु उसके लिए जो दिया हुआ काल 25 साल, அவர் நீடிய பொறுமையோடு இருந்ததை பெற்றுக்கொண்டார். लंबी धीरज रखकर उन्होंने उसे पा लिया। நம்முடைய வாழ்க்கையில் தேவனாகிய கர்த்தர் अनेक ஆசீர்வாதங்கள் நமக்கு வாக்கு கொடுக்கிறார். हमारी जिंदगी में भी प्रभु कई आशीर्वाद का वादा करते हैं। சில ஆசீர்வாதங்கள் சீக்கிரமாய் வந்து விடலாம், कुछ आशीर्वाद बहुत जल्दी से मिलती, சில ஆசீர்வாதங்கள் கொஞ்சம் நாட்கள் எடுக்கலாம். कुछ आशीर्वाद थोड़ा दिन लगता है। எப்பொழுது நமக்கு அது தேவை என்பது நம்முடைய ஆண்டவருக்கு தெரியும். कब हमें उस बात की जरूरत है प्रभु जानते हैं। அந்த சரியான நேரத்தில் அவர் அதை நமக்கு தருவார். वो सही समय में प्रभु देंगे। அதுவரையிலும் तब तक ஆண்டவர் இப்படி சொல்லி இருக்கிறாரே, प्रभु आपने ऐसे कहा, உமக்கு நன்றி செலுத்துகிறேன், आपको मैं धन्यवाद உங்களுடைய देता हूं। ஆசீர்வாதத்தை எனக்கு தாரும் என்று நாம் ஜெபம் பண்ணி கொண்டு தான் இருக்க आपके வேண்டும். आशीर्वाद मुझे दो, ऐसे ही हम प्रार्थना करते रहना है।
சரி, அந்த ஒரு புத்திரனை கொடுத்து விட்டார். अभी एक बेटे को प्रभु ने दे दिया. சொல்லுவோம், தவம் இருந்து பெத்த பிள்ளை என்று சொல்லுகிறோம் அல்லவா? हम कुछ कहते हैं कि बहुत ठहर कर लंबी धीरज के साथ बोलते हैं सब लोग. சிலருக்கு 8 வருஷங்கள் 10 வருஷங்கள் 15 வருஷம் கழிச்சு தான் குழந்தை பிறந்திருக்கிறது. कुछ लोग को हम देखते हैं 8 साल बाद 10 साल बाद 15 साल भी बच्चे पैदा हुए. நாங்கள் ஆண்டவரிடத்திலே தவம் இருந்து பெற்றுக்கொண்டோம் என்று சொல்லுகிறார்கள். कुछ लोग बोलते हैं हम परमेश्वर के उपस्थिति में मन्नत मान के इसको पा लिए करके कहते हैं. அப்படி தவம் இருந்து பெற்ற இந்த பிள்ளையை वैसे मन्नत मानकर पाया हुआ जो लड़का को ஆண்டவர் சொல்லுகிறார், प्रभु कहते हैं உன் புத்திரனும் तेरा पुत्र உன் ஏக சுதனும் और इकलौता पुत्र உன் நேச குமாரனுமாகிய ஈசாக்கை. तेरा एक जो प्रिय पुत्र इसहाक. உன் குமாரனை கொண்டு போனோட சொல்லல, तेरे पुत्र को लेकर जा ऐसा नहीं कहा. நீ எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறாய், तू कितने इस पे प्रेम रखा है. அவன் உன்னுடைய புத்திரன், वो तेरा पुत्र है. உன்னுடைய ஏக சுதன், तेरा इकलौता உன்னுடைய पुत्र, நேச குமாரன். तेरा प्रिय पुत्र. அந்த ஈசாக்கை அழைத்து கொண்டு போய் उस इसहाक को लेकर जाकर நான் காண்பிக்கும் மலையில் ஒன்றில் போய் எனக்கு பலியிடு என்று சொன்னார். हम जो दिखाएंगे पर्वत पर जाना और उधर बलि देना. கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். जरा हम इसमें जरा सोच कर देखें. பிள்ளையை தான் பலி கொடுக்கல, बच्चे को बलि तो नहीं दिया. ஆண்டவர் உனக்கு நீ ஏதாவது ஆண்டருக்கு இப்படி செய்ய என்று சொன்னால் நாம் செய்து விடுவோமா? प्रभु को कहते हैं कि इसे करके हम करते हैं. அதுல 1000 கேள்விகள் கேட்கிறோம், हम उसमें 1000 सवाल करते हैं. அதுல 1000 பிளான்கள் போடுகிறோம், उसमें 1000 युक्ति चलाते हैं. இவ்வளவு ஆண்டவருக்கு செய்ய வேண்டுமா? इतना प्रभु के लिए करना है क्या? ஆண்டவர் அதை ஏன் செய்ய சொல்லுகிறார் என்றால், प्रभु क्यों वो करने कहते हैं? உன்னை ஒரு டெஸ்ட் பண்ணுகிறார், तुझे परमेश्वर परीक्षा करता உன்னை है. மென்மேலும் ஆசீர்வாதத்தை உயர்த்துவதற்காக, तुम्हें और भी बहुताई से आशीर्वाद और ऊंचा करने. கர்த்தர் சொன்ன காரியத்தில் உண்மையா இராவிட்டால், प्रभु कहने वाले बातों में अगर सच्चाई नहीं है உனக்கு तो கொடுக்க வேண்டும் வைத்திருக்க பெரிய ஆசீர்வாதத்தை உனக்கு கொடுக்க முடியாது. जो बड़ी आशीर्वाद मिलने वाली है वो तुम्हें नहीं मिलेगी. தேவன் நன்றாக அறிந்து கொள்ள தேவனுடைய சத்தியம் ये प्रभु का सत्य है. உங்களுக்கு தெளிவாக போதிக்கப்பட்டிருக்கும். स्पष्ट रीति से आपको सिखाया जा रहा எதை है. எதை எப்படி செய்ய வேண்டும், किसे किसे कैसा करना है. எதை எதை ஆண்டவருக்கு செய்ய வேண்டும், किसे परमेश्वर के लिए करना எதை है. எதை மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும், किस बातों में लोगों की भलाई करना நம்முடைய है. ஜீவியம் எப்படி இருக்க வேண்டும், हमारे जिंदगी कैसा रहना है. கர்த்தர் சொன்ன வேத வசனத்தின்படி நம்முடைய ஜீவியம் இருக்க வேண்டும். प्रभु का वचन के अनुसार अपना जिंदगी होना चाहिए. நாம் அதற்கு பிளான் பண்ணி நான் அதை அப்படி செய்து விட்டேன் இப்படி செய்தால் தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் உங்களுக்கு வைத்திருக்க பெரிதான ஆசீர்வாதத்தை நீங்கள் இழந்து போய் விடுவீர்கள். अगर हम उस पे युक्ति और हम सोच विचार के साथ करेंगे तो परमेश्वर की बड़ी आशीर्वाद नहीं मिलेगी. அங்க பார்த்தாரா, அவருடைய விதிகள், அவருடைய பிரமாணங்கள், அவருடைய சட்டத்திட்டங்கள் எல்லாம் அவர் கை கொண்டார், ஒன்றையும் விடவில்லை என்று எழுதப்பட்டுள்ளது. उस वचन में हमने देखे आज्ञाओं विधियों व्यवस्था सारे का पालन अब्राहम ने किया. கஷ்டத்தில் இருக்கும்போது ஆண்டவர் நோக்கி ஜெபம் பண்ணுகிறோம், कष्ट रहता है तो प्रभु को देखकर प्रार्थना करते हैं. ஒரு வேலையை தருகிறார், एक नौकरी देते हैं. ஆண்டவருக்கான காரியங்களை செய்கிறோம், प्रभु की कार्य करते हैं. ஆசீர்வாதம் ஒரு பெரிய லெவல்ல போன உடனே அவர்கள் திணறுகிறார்கள். आशीर्वाद करने के बाद एक बड़ी स्थान में पहुंचने के बाद गड़बड़ाते हैं. இவ்வளவு ஆண்டவர் கொடுக்க வேண்டுமா, इतना प्रभु को देना है. அதை கொடுத்தால் அதை காட்டிலும் உங்களை ஏராளமாக தருவதற்கு ஆண்டவர் உங்களை பார்த்து கொண்டே இருக்கிறார். उससे अगर आप दोगे तो उससे भी बढ़कर देने के लिए प्रभु नजर करते हैं. நீங்கள் இந்த காரியத்திலே நீங்கள் உண்மை இல்லாவிட்டால், ये बात में अगर आप सच्चाई कराई नहीं है உங்களை நம்பி ரொம்ப பெருசா கொடுக்க போற அதுல நீங்கள் எப்படி உண்மையா இருப்பீர்கள்? तो उससे भी बड़ा मिलने वाली में आप कैसा ईमानदार रहोगे. நிச்சயமாக நீங்கள் அதை பெற்றுக்கொள்ள முடியாது. निश्चय आप पा नहीं सकोगे. உங்களுடைய வாழ்க்கையில அனுபவம் இருக்கும், आपकी जिंदगी में इसकी अनुभव அனுபவம் இல்லாவிட்டால் இந்த அனுபவத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். जिसके अनुभव नहीं है तो उसका अनुभव आपको मिलेगा. பாவத்தை டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் யாரும் சொல்லக்கூடாது. और पाप की परीक्षा करके देखना है ऐसा कोई नहीं कहना है. பாவம் அதை விட்டு விடாத எண்ணாதே, அதை சீப்போ என்று சொன்னா சீப்போ என்று சொல்லிவிட வேண்டும். वो पाप है वो गलत है तो उसे जरूर छोड़ देना चाहिए. அதை செய்து பார்த்தால் தான் நம்ப என்று சொன்னால் நீ ஆபத்தில் மாட்டி நீ அழிந்து போய்விட என்று வேதம் சொல்லுகிறது. उस पाप को मैं कर देखूंगा कि क्या गलत है, फिर आप जो है उसमें जंजीर में फंस जाओगे. கர்த்தருடைய வார்த்தை நமக்கு என்ன சொல்லுகிறதோ அதன்படி தான் ஜீவிக்க வேண்டும். प्रभु की वचन क्या बोलती है वैसे ही हम जिंदगी बिताना है. நம்முடைய ஆண்டவர் சர்வ வல்லமையுள்ள தேவன், हमारा प्रभु सर्वशक्तिमान प्रभु. வானமும் பூமியும் சகலமும் அவருக்குள்ளதுதான். आकाश पृथ्वी सारे बात उसकी है. அவருடைய பிள்ளைகளாய் நம்மை அவர் ஆசீர்வாதத்தை உயர்த்த வேண்டும் என்று தான் விரும்புகிறார். उसके संतान हमें वो आशीष करने ही केवल चाहते அந்த हैं. ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு நாமே தடையை போடுகிறோம். उस आशीर्वाद को न पाने के लिए हम ही रुकावट डालते நாமே हैं. கர்த்தருடைய கட்டளைகளை மீறுகிறோம். हम ही प्रभु की आज्ञाओं के उल्लंघन करते हैं. அப்ப நமக்கு ஒண்ணுமே தெரியாது. तभी हमें कुछ नहीं நீங்கள் समझेगा. ஆசீர்வாதத்தை இழந்து விட்டீர்கள் என்று உங்களுக்கு அப்பம் புரியாது, பின்னால புரியும். आशीर्वाद खो बैठे तभी नहीं समझेगा, நீங்க बाद में समझेगा. ஆண்டவரிடத்தில் உண்மையா இருந்தால், प्रभु में सच्चाई से रहे तो, உண்மை உள்ளவன் और जो सच्चाई है என்னது பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான். बहुत ही आशीष पाता है.
யார் உண்மையா இருக்கிறீர்களோ और जो भी सच्चाई से रहते हैं அவர் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவார்கள். वो पूर्ण आशीर्वाद को पाते हैं. அந்த ஆபிரகாம் உண்மை உள்ளவராய் இருந்தார். और इब्राहिम कराई और सच्चाई में थे. ஆண்டவரே 25 வருஷம் கழிச்சு ஒரு குமாரனை கொடுத்திருக்கிறீரே. 25 साल के बाद हे प्रभु अपने पुत्र को दिया. அவன் என்னுடைய குமாரன், वो मेरा पुत्र है, என்னுடைய நேசகுமாரன், मेरा प्रिय पुत्र, ஏகசுதன், मेरा इकलौता पुत्र. ஒரு பிள்ளை தான் தந்திருக்கிறீர். एक ही लड़के को दिया. அந்த பிள்ளையும் பலியிட சொல்லிடுற ஆண்டவரே. वो लड़के को भी बलि देने के लिए कहते हो. இது எப்படி ஆண்டவர்னு கேட்கல. ये कैसा प्रभु, ऐसा सवाल नहीं किया. ஈசாக்கு குறித்து ஏராளமான வாக்குத்தத்தங்களை ஆண்டவர் கொடுத்திருந்தார். इसहाक के बारे में प्रभु ने कई सारे वादाओं को दिए थे. அவர் அதை செய்ய ரெடியாகி விட்டார். उसे करने के लिए वो तैयार हो गया. அப்படியே கூட்டி கொண்டு அந்த மலைக்கும் கொண்டு போய் விட்டார். लेकर उस पर्वत पर चले गए. அங்கே போய் பலிபீடத்தை தயார் பண்ணி அவரையும் கிடைத்தே கத்தி எடுத்து பலி கொடுக்க ஆயத்தமாகி விட்டார். और पहाड़ पर जाकर उनको सुलाकर और चाकू लेकर उनको तलवार मारने के लिए भी तैयार हो गए. கர்த்தர் பார்க்கிறார். प्रभु देखते हैं. பிள்ளையாண்டன் மேல் கையை போடாதே. तेरे बालक पर हाथ मत बढ़ा. என்னுடைய வார்த்தை நடக்கிறாய், பயந்து நடக்காம நான் இப்பொழுது அறிந்திருக்கிறேன். तू मेरे वचनों का आज्ञा करता है, अब से मैं जान गया. ஆபிரகாமுக்கு இந்த விசுவாசம் எங்கிருந்து வந்தது? अब्राहम को ये विश्वास कहां से आया? இந்த ஈசாக்கை கொண்டு இந்த உலகத்துல சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆண்டவரே சொல்லி இருக்கிறார். क्योंकि इसहाक के बारे में प्रभु ने कहा कि इससे पूरे जाति को आशीष. ஏன்னா மரித்தவர்களும் உயிரோடு எழுப்பக்கூடியவர் நம்முடைய தேவனாய கர்த்தர். मरे हुए को जिलाने वाला हमारा प्रभु. ஒருவேளை அப்படி பலி கொடுத்தாலும் ஆண்டவர் மரித்ததிலிருந்து உயிரோடு எழுப்பி தருவார் விசுவாசத்தோட கொண்டு போனார். अगर हो सके मेरा बालक मर भी जाता है बलिदान के कारण तो भी परमेश्वर जिलाएगा, यह आशा इब्राहिम को था. ஹalleluya. हालेलुया. ஆண்டவர் தருவார்ங்கிற தைரியமும் விசுவாசம் இருந்தா தான் எந்த ஒரு காரியத்தை நாம் செய்ய முடியும். तो प्रभु देंगे, अगर वो निश्चय और धैर्य तुम्हारे पास रहोगे तभी तुम उस बातों में दोगे. இவ்வளவு ஆண்டவர் கொடுத்துட்டா திருப்பி நமக்கு கிடைக்குமா? इतना प्रभु को दे देते क्या वापस कुछ मिलेगा? அப்ப நினைச்சுன்னா அப்பவே உனக்கு விசுவாசம் அடிபட்டு போய் நீ அவிசுவாசியாய் மாறி விட்டாய். अगर ऐसा आपने सोचा तो तभी आपका जो विश्वास की घायल हो गए और आप अविश्वासी बन गए. அப்ப நாம விசுவாசத்தில் ஸ்திரமாய் காணப்பட हम வேண்டும். विश्वास में स्थिर रहना चाहिए. எந்த ஒரு காரியமா இருக்கட்டும், चाहे कौन से भी बात हो. நமக்கு தருற எல்லா ஆசீர்வாதமும் ஆண்டவர் தான் தருகிறார். हमें जो भी आशीर्वाद मिलती है प्रभु ही देते हैं. அதுல இருந்து ஒன்று எடுத்து தான் நம்ம ஆண்டவருக்கு செய்கிறோம். उसमें से एक हम प्रभु को देते हैं. அதுல இருந்து ஒன்று எடுத்து ஏழை ஜனங்களுக்கு செய்கிறோம். उसमें से एक गरीबों को करते. அதுல ஒரு பாகத்தை நாம் சாப்பிட போகிறோம். उसमें एक भाग हम खाने वाले. எல்லாம் ஆண்டவர் தான் தருகிறார். सब कुछ प्रभु देते हैं. உனக்கு நான் ஏராளமா தரணும்னு சொல்லும்போது प्रभु जब कहते हैं कि मैं तुझे बहुत देना है, இல்ல ஆண்டவர் எனக்கு பயமா இருக்குது, ए प्रभु मुझे डर है, இப்ப கொடுத்துற நான் இதை கெட்டி இறுக்கி பிடிச்சுக்கிறேன், ஒன்னிலும் கொடுக்க மாட்டேன். और अभी जो है इसको मैं पकड़ लूंगा, मैं कुछ नहीं दूंगा. நீ இதுக்கே லாயக்கில்லை, உனக்கு இதுக்கு மேல அதிகமா தந்தா இதை ஒன்னால டீல் பண்ண முடியாது, உன்னை எப்படி நிப்பாட்டிடுவார். और तू इसी का लायक नहीं है, इसके ऊपर क्या तू देगा करके प्रभु उधर ही आशीर्वाद रोक देंगे. ஒரு எல்லாத்துக்கும் ஆயத்தமாயிட்டார் பாருங்க. देखो अब्राहम सब बात में तैयार हो गया. புறப்பட்டு போன உடனே போற இடம் தெரியாது, ஆண்டவர் சொல்லிவிட்டார் போகிறேன். और निकल गया, किधर जाना है मालूम नहीं, प्रभु बोल दिया निकल गए. அவர் குமாரத்தில் ஆண்டவர் சொல்லுகின்ற பொழுது உன்னுடைய ஆபிரகாம் என்னுடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால். और पुत्र से कहते समय अब्राहम ने मेरा आज्ञाओं का पालन किया. இன்று நாம் எத்தனை பேர் கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படுகிறோம்? हम में से कितने लोग परमेश्वर की आज्ञाओं को पालन करते हैं? கர்த்தருடைய வார்த்தை சொல்லியிருக்கிற பிறகு நம்மிடத்தில் எத்தனை பேர் இடத்துல அந்த வாழ்க்கை காணப்படுகிறது? प्रभु के वचन के अनुसार अपनी जिंदगी कैसे है? அல்ல கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் நம்முடைய மனசும் மாம்சம் தவறை செய்து கொண்டிருக்கிறோமா? या तो प्रभु के वचन को छोड़कर मन और शरीर जो कहता है वैसा जिंदगी बिता रहे? தேவனுக்கு விரோதமாய் செயல்பட்டு கொண்டிருக்கிறோமா? क्या प्रभु के विरोध में कार्य करते? ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். बहुत सावधान रहना है. தேவனிடத்தில் உண்மை உள்ளவர்களாய் இருந்தால், अगर प्रभु के ऊपर हम सच्चाई से रहे तो அவர் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை தருவார். परिपूर्ण आशीर्वाद उनको அவர் मिलेगी. தேவன், वो परमेश्वर है, அவர் உண்மை உள்ளவர், वो सच्चा परमेश्वर है. நாம தான் பொய்யர்களா இருக்கோம். हम ही झूठे हैं. ரைட்டு தானே? ஆண்டவருக்குரியது நம்ம சேர்த்து நாமளே சாப்பிடுறோம். ஆண்டவர் பார்த்துக்கிட்டு இருப்பார், உனக்கு நான் என்னத்தை தரேன்னு நினைப்பார். और प्रभु की बातों को हम ही खा लेते हैं. प्रभु देखते हैं कि हम क्या करें. அதுலதான் ஆண்டவர் ரொம்ப கடுமையா நீங்கள் என்னை வஞ்சித்தீர்கள். और इसलिए प्रभु उस बातों में कठिन शब्द का प्रयोग करते, तुमने वंचित किया. கர்த்தருடைய வார்த்தை நடக்காவிட்டால் ஆண்டவரை வஞ்சித்து விடுகிறோம். यदि हम परमेश्वर के वचन के अनुसार नहीं चले, मतलब परमेश्वर के वचन के पालन नहीं किए, ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமல் போய் விடுகிறோம். प्रभु की आदि नहीं मानते, கர்த்தருடைய வசனத்தை கைக்கொள்ளாவிட்டால், प्रभु के वचन के आदि नहीं माने तो எழுதப்பட்டிருக்கிற ஆசீர்வாதங்கள் நம்மில் பலிக்க முடியாது. लिखा हुआ आशीष अपने ऊपर नहीं आएगी. அவர் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். वो हमें आशीष करने के लिए चाहते हैं. மன்னா கொடுக்கின்ற பொழுது स्वर्गीय मन्ना देते समय 5 நாளுக்கும் நீங்கள் ஒவ்வொரு நாளுக்காக நீங்கள் பொறுக்கிக் கொள்ளுங்கள் என்று சொன்னார். और जो है 5 दिन के लिए तुम लोग जो है जमा कर लेने का करके प्रभु ने कहा. ஆண்டவருக்கு தெரியும் 7 நாள் இருக்கு, 7 நாள் எல்லாம் 6வது நாளுக்கு 2 நாளுக்குள்ள தந்துருன்னு சொல்லி 2 நாளுக்குள்ள கொடுத்துட்டார். और प्रभु ने कहा कि जो बाकी 2 दिन के लिए भी प्रभु उसके पहले ही दे दिए.
நம்மகிட்ட தான் உண்மை கிடையாது. और हमारे पास सच्चाई नहीं है. ஆண்டவர் எவ்வளவு கவனமாக இருக்கிறார் பாருங்க. और प्रभु देखो कितने सावधान है. அப்படி என்றால் உங்களுக்கு தரக்கூடிய அத்தனை ஆண்டவர் தந்து விடுவார். जो तुमको देना है प्रभु दे देंगे. ஏழாவது நாள்ல யாரும் போய் வேலை செய்ய கூடாது. सातवां दिन जो है कोई जाकर काम नहीं करना है. தேவனுடைய ஆலயத்துக்கு வந்து விட வேண்டும். प्रभु की भवन में आ जाना चाहिए. அவரை தொழுது கொள்ள வேண்டும். और उनकी दंडवत करना है. அவர்களின் மனமகிழ்ச்சியா இருக்க வேண்டும். उनमें आनंद और खुशी के साथ. நீ 6 நாள் செய்த வேலை போதும். 6 दिन काम किया बस. ஒரு நாள் குடும்பத்தோட சந்தோஷமாயிரு. एक दिन परिवार के साथ खुशी के साथ. நீ நல்ல ரெஸ்ட் எடு. और तू अच्छा உன்னை विश्राम करना. ஆசீர்வதிக்கிறவர் நான் அல்லவா. और तुझे आशीष करने वाला मैं हूँ. நீ என்னிடத்தில் வந்தால் अगर तू मेरे पास आए तो நான் உன்னை ஆசீர்வதித்து உயர்த்துவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். मैं तुझे आशीष करके ऊंचा करूंगा कैसा प्रभु ने कहा. अनेक ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாததினாலே कई लोग प्रभु के वचन की आज्ञा नहीं मानते. இன்று வரையிலும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கிறார்கள். अब तक आशीर्वाद वो लोग नहीं पाते. நீங்கள் ஆண்டவருக்கு உங்களை ஒப்பு கொடுத்து கீழ்ப்படிந்து விட்டால் यदि परमेश्वर को समर्पित करके पालन करे तो நாம் எல்லா ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ளுவோம். हम सब आशीर्वाद को हम पालेंगे. கர்த்தருடைய பரிசுத்த நாளை परमेश्वर के पवित्र दिन को மன மகிழ்ச்சி நாள் என்றோம். और मन खुशी के दिन. இந்த ஞாயிற்றுக்கிழமை தான் நமக்கு வேலை வருது, பெரிய சம்பளம் வருது. இன்னைக்கு பார்த்து ஞாயிற்றுக்கிழமை இருக்கு. ஞாயிற்றுக்கிழமை தான் இருக்கும். और संडे देखकर डबल पगार मिलता है, बहुत काम आती है. संडे तो संडे. இது நம்ம ஆண்டவருக்கு தெரியாதா? क्या ये प्रभु को पता नहीं? நம்மளை ஆசீர்வதிச்சு நடத்த ஆண்டவருக்கும் தெரியாதா? क्या हमें आशीष करके चलाना प्रभु को पता नहीं? கண்டிப்பாக அவருக்கு தெரியும். और जरूर उनको पता இந்த है. நாள் வந்த உடனே மனமகிழ்ச்சி நாளாக இதை எண்ண வேண்டும். और इस दिन आते ही ये खुशी का दिन है ऐसा सोचना है. கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமை உள்ள நாளாக எண்ண வேண்டும். और परमेश्वर के दिन को महिमा का दिन समझना है. அப்படி நீ கடந்து வந்து தேவனுடைய ஆலயத்திலே தேவனை தொழுது கொண்டால் वैसे आकर तुम परमेश्वर की उपस्थिति में परमेश्वर की आज्ञा करोगे तो அப்பொழுது நீ கர்த்தரில் மனமகிழ்ச்சியாய் இருப்பாய். तब तू परमेश्वर में मन खुशी में रहेगा. முதலாவது எங்க மனமகிழ்ச்சியா இருப்போம்? पहला किधर खुशी रहेगी? கர்த்தரில் மனமகிழ்ச்சியா இருப்போம். प्रभु में आनंदित रहेंगे. பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்க பண்ணி पर जो पृथ्वी के ऊंची स्थानों में तुझे रखकर உன் தகப்பனாகிய யாக்கோபனுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். और तेरे जो पुत्र याकूब के आशीर्वादों से तुझे मैं भरूंगा. இத சாமும் சொல்லல, இயேசுடியானும் சொல்லல. इसे मैं और अय्या नहीं कह रहे. கர்த்தருடைய வாய் இதை சொல்லிட்டு என்று எழுதப்பட்டுள்ளது. परमेश्वर के मुंह इसे कहा. யார் சொன்னா? கர்த்தர் சொன்னார். प्रभु की मुंह इसे कहा. என்ன சொன்னார்? பரிசுத்த நாள் வந்துவிட்டால் पवित्र दिन आ गया तो அத மனமகிழ்ச்சி நாள் என்று எண்ணு. उसे मन खुशी का दिन. அத மிகுந்த மகிழ்ச்சி நாள் என்று எண்ணு. उसे बहुत खुशी का दिन करके ஆண்டவரிடத்திலே கடந்து வந்து விடு. प्रभु के पास आ जाना. அவர் உன்னை பார்க்கிறார். वो तुझे देखता உன்னை है. ஆசீர்வதிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். तुझे आशीष करने के लिए चाहता है. எப்படி ஆசீர்வதிப்பாரா? कैसे आशीर्वाद करेंगे? உன்னோட வேலை செய்ற எல்லாரை காட்டிலும் நீ உயர்ந்த லெவல்ல இருப்பாயாம். इस पृथ्वी के सारे लोग से तू ऊंची स्थान पे रहेगा. உயர்ந்த நிலை நீ கர்த்தருக்கு பிரியமாய் நீ நடந்து விட்டால் प्रभु की प्रिय तू चलेगे तो இந்த 6 நாளுக்குள்ள அத்தனையும் ஆண்டவர் உனக்கு தந்து விடுவார். ये 6 दिन का प्रभु तुझे दे देगा. அவர் உன்னை டெஸ்ட் பண்ணி பார்க்கிறார். वह तुझे परीक्षा करता है. நீ ஃபெயில் ஆகி விட்டால் அடுத்த கிளாஸுக்கு போக முடியுமா? तू नापास होगा तो अगला कक्ष जा पाएगा. இப்ப நீங்க பிகாம் படிக்க ஃபெயில் ஆயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, செகண்ட் இயர்ல. சரி, நீங்க இப்ப 12th ஃபெயில் ஆகி விட்டீர்கள். मान लो आप 12वीं के परीक्षा में फेल हो गए. நீ டிகிரி கிளாஸ் போக முடியுமா? क्या आप डिग्री के एडमिशन हो पाएगा? போகவே முடியாது. नहीं हो पाएगा. வேதவசனமும் அப்படித்தான். शास्त्र की वचन भी वैसे ही. நாம ஆண்டவரை பார்த்தல, ஆண்டவர் நீர் சொல்லி இருக்கிறதையா அந்த வசனத்தின்படி நான் போய் ஆலயத்தில் உட்கார்ந்து விட்டேன். और प्रभु आपने कहा वचन के अनुसार प्रभु के मंदिर में बैठ गया. நீர் எல்லாவற்றையும் காண்கிற தேவனா இருக்கிறீர். आप सब कुछ देखने वाला நீர் प्रभु என்னை है. ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறீர். आप मुझे आशीष करने वाला நீர் प्रभु சொல்லி है. இருக்க உயர்ந்த லெவல்ல வைப்பேன் என்று சொல்லி இருக்கிறீர். आपने कहा ऊंची स्थान में मैं रखूंगा. என் முன்னோர்களை ஆசீர்வதித்தது போல செல்வ சீமானாய் ஆசீர்வதிப்போம் என்று சொல்லி இருக்கிறீர். मेरे मूल पिता को आशीष किया, आप करोड़पति धनवान बनेंगे. आपने कहा आशीष किया. அப்படி வாய் திறந்து சொல்லி ஜெபம் பண்ணிட்டு ஆண்டவருடைய ஆலயத்தில் உட்காருங்க. ऐसा मुंह खोल के बोल कर परमेश्वर के मंदिर में बैठो. நீங்க தேடி போகண்டாம். आप ढूंढ कर नहीं जाना. ஆசீர்வாதம் உங்களை தேடி வரும். आशीर्वाद आपको ढूंढ. ஹalleluya. हालेलुया. இதை தேவனுடைய பிள்ளைகள் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். इसे परमेश्वर के संतान आप लोग जान लेना चाहिए. கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தபடியால் परमेश्वर के वचन को आज्ञा के पालन किया इसलिए பாருங்க, அங்க கொண்டு பலியிட வச்சோன்னு நீ உண்மை உள்ளவன் ஆனபடினால உனக்கு நான் வாக்கு பண்ண அத்தனை ஆசீர்வாதம் தந்துவிடும் என்று ஆண்டவர் சொல்லிவிட்டார். देखो उस बलिदान के स्थान में प्रभु ने कहा कि तू सच्चा है और सारा आशीर्वाद उनको दे दिया. இவர் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தார். ये परमेश्वर के अधीन माने. இவர் புறப்பட்டு செல்லுகின்ற பொழுதுதான் निकल कर जाते समय இவரோடு கூட ஒருவர் சேர்ந்து போனார். इनके साथ एक मिलकर एक जन गया. யார் சொல்லுங்க பார்க்கலாம். இவ்வளவு பேர் நீங்க பிரசங்கத்தை கேட்டிருக்கீங்க, இவ்வளவு நாளும் பைபிள் படிச்சிருக்கிறீங்க. इतने दिन आप लोग बाइबल को पढ़े. என் டிரான்ஸ்லேட்டருக்கு நல்லா தெரியுது.
யாரு அவர் புறப்படும் கூட யார் சேர்ந்து போனா? லோத். जब अब्राहम निकले तो लोत उसके साथ निकले. இதுல இருந்து என்ன தெரியுது என்றால், इससे क्या समझ में आती है? வீட்டில் உட்கார்ந்து பைபிளை கவனமாய் நீங்கள் ரெகுலராய் படித்து தியானிக்கிறது இல்லை என்பது தெரிகிறது. आप जो है बाइबल को ठीक से आप लोग पढ़ते नहीं है, इससे मालूम पड़ती இது है. ஆரம்பத்தில் உள்ள காரியம். ये जो है शुरुआत की बात है. இந்த லோத் அவர் கூட போனார், ஆபிரகாமோட போனார். ये लोत जो है अब्राहम के साथ गया. கர்த்தர் ஆசீர்வதித்தபடினாலே प्रभु ने आशीष किया इसीलिए. ஆபிரகாமுக்கும் லோத்துக்கும் ஏராளமான ஆடு மாடுகள் வேலைக்காரர்கள் ஏராளமா இருந்தது. और अब्राहम को और जो गाय बकरी और जो ऊंट सारे बातें थी. ஆபிரகாம் சொன்னார் லோத்துட்டே, எப்பா நீ வலது பக்கம் போனா நான் இடது பக்கம் போறேன், நிறைய இருக்குது, நாம ஆண்டவர் இடம் தந்திருக்கிறார், நீ ஒரு இடத்தை செலக்ட் பண்ணி போ, நான் இன்னொரு இடத்துல இருக்கேன்னு சொல்லிவிட்டார். अब्राहम ने लोत को देखकर कहा, अगर तू दाई जाएगा तो मैं बाई जाऊंगा. प्रभु ने बहुत कुछ दिया है, हम ऐसे आपस में अलग हो जाए. அப்படி சொல்லி பெற்றுக்கொள்கின்ற பொழுதுதான் ஆசீர்வாதம் வரும். वैसे बोलकर जाएंगे तो ही आशीर्वाद मिलेगी. ஆனால் இன்றைக்கு குடும்பத்தில் அடிதடி நடக்கிறது. लेकिन परिवार में मारपीट होती है आजकल. நான் அதைத்தான் எடுப்பேன், நான் இதைத்தான் எடுப்பேன், எதை எடுக்க போறோம்? हम वही उठाएंगे, हम यही उठाएंगे, क्या उठाने वाले? எல்லாம் இந்த ஜமீன்ல கீழே பூமியில தான் இருக்க போகுது. सारे इस जमीन में ही रहने वाली है. யாரும் தூக்கி தோல்ல கொண்டு வந்துட்டு அலையல்ல. और कोई जो है कंधे पर लेकर नहीं जाने वाले. அப்ப தேவனிடத்தில் நம்ம எப்படி இருக்கணும்? तो प्रभु के पास कैसा रहना है? ஆனா இவன் கண்ணை திறந்து பாக்குறான். और ये आँख खोलकर देखते हैं. சொல்லிருக்கலாம் அப்புறம் நீங்க எங்க சொல்லுங்க அண்ணா, என்ன சொல்லுங்க, அவருக்கு சித்தப்பா பையன் தானே, அண்ணன் தானே, ஆமா சொல்லுங்க, நான் நீங்க சொல்லுற இடத்துல இருக்குன்னு சொல்லிருக்கலாம். और हो सकते वो तो रिश्तेदारी है, बोल सकते हैं कि आप जिधर बोलोगे मैं उधर रहूंगा. சொத்து சுகம் பணம் வரும்போது எல்லாருமே கொஞ்சம் கண்ணை திறந்து பாப்பாங்க இல்லையா? और जो ये पैसा दौलत जब होती है तो जरा आँख को ध्यान से सब लोग खोलते हैं. நம்ம செழிப்புள்ள இடம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சோதம் கொமோரா லைன்ல போகும்போது அது ஏதேன் தோட்டத்து போல இருக்கணும்னு எல்லாம் சுத்தி சுத்தி பார்த்தாரு, நான் அந்த இடத்துக்கு போறேன் அப்படின்ட்டார். तो लोत ने आंख उठाकर देखा तो सोदोम गोमोरा को देखा, हरियाली थी, एदेन बगीचा जैसे थी, तो बोला कि मैं उधर जाता हूं. அதை எப்படி நீ மட்டும் அதுக்கு போற, அதுல பாதி பாதி எடுத்துக்கிடும், பாதி பாதி சாதாரண காட்ட எடுத்துக்கிடும் ஆபிரகாம் சொல்லல. और अब्राहम ने ऐसा नहीं बोला कि तू क्या उधर जाएगा, उस जगह को आधा करते, दोनों आधा आधा करेंगे. நீ போற, நீ போய் அந்த இடத்துல இரு என்று சொல்லிவிட்டார். अब्राहम ने कहा ठीक है तुम उधर चले जाओ. நாட்கள் போக போக दिन जाते जाते அந்த சோதம் குமாரா வந்து பாவத்தினால் நிறைந்து விட்டது. सोदोम गोमोरा पाप से बढ़कर चले गए. பாவம் எப்படி பாவம் என்றால் அதை கண்டிப்பாக அழித்துத்தான் ஆக வேண்டும் கர்த்தரால் ஆனபடினாலே அந்த அளவுல பாவம் பெருகி விட்டது. ऐसे पाप की बढ़त हो गई कि प्रभु को उतरकर उस देश को नाश करना पड़ा. இது நாம வந்து ஆதியாகமம் 19 அதிகாரத்திலே பார்க்கிறோம். इसे हम उत्पत्ति 19 अध्याय में हम देखते हैं. அங்கே அந்த நகரத்தை அழிப்பதற்காக கர்த்தரும் இரண்டு தூதர்களும் அங்கே போகிறார்கள். उस नगर को नाश करने के लिए प्रभु और उनके दूत जाते हैं. இதை நாம் 18 அதிகாரத்திலே நாம் படிக்கிறோம். इसे 18 अध्याय में उसकी पूरी बात देखते हैं. வந்து அவர்களிடத்திலே ஆபிரகாம் அவர்களை கூப்பிட்டு அவர்களுக்கு விருந்து கொடுத்து அவர்களை அனுப்புகின்ற பொழுது और जो अब्राहम उनको बुलाकर उनको भोजन सब देकर அவர் பார்க்கிறார், இது தேவனுடைய தூதர்கள் போல இருக்கு, தேவனுடைய மனிதர்கள். யாரும் 3 பேர் வந்திருக்கிறாங்க. அவர் கண்ணு திறந்தாவும் உடனே ஓடுகிறார், உடனே மாவெடுத்து பிசைய சொல்லுகிறார், உடனே ஆகாரம் ஆயத்தப்படுத்துகிறார், நல்ல இளங்கன்று அடித்து எல்லாம் கொண்டு வந்து இந்த எங்க வீட்டு மட்டும் வந்து இதுக்கு தான்யா நீங்க கண்டிப்பா சாப்பிட்டுதான் போகணும்னு ஒரே படியா பிடிக்கிறார். और 3 लोग आए, उनको परमेश्वर की स्वरूप जैसा है, स्वर्गदूत जैसा भी है, लेकिन परमेश्वर के व्यक्ति जैसा भी है. उनको बुलाकर खातिरदारी कर कर खाना देकर जरूर मेरे घर पे आप खाना खाकर जाना है करके उनको सम्मानित किया. இன்னைக்கு உலகத்தில் எப்படி இருக்கிறது? लेकिन आज दुनिया में कैसे है? அவர் தூரத்தில் தெரிந்தார், பார்க்காம இந்த பக்கம் டக்குன்னு கட் பண்ணி போயிருவோம். दूर से अगर कोई दिख गया तो इधर से हम दूसरा गली पकड़ लेते. பார்த்து விட்டால் ஒருவேளை பிற அவரை கூட்டிட்டு போனா அவருக்கு அதை செய்யணும் இதை செய்யணும். देख लिया तो फिर उनको कुछ लेकर देना पड़ेगा. உலகம் அப்படி இருக்கிறது. दुनिया वैसा है. தேவனுடைய பிள்ளைகள் அப்படி இருக்க மாட்டீர்கள். परमेश्वर के लोग आप ऐसा नहीं रहोगे. அவர் அப்படி வலுக்கட்டாயமே கொண்டு போய் விருந்து கொடுத்தபடினாலே जबरदस्ती उनको भोजन दिया. इसलिए நான் செய்ய போறதை நான் ஆபிரகாமுக்கு சொல்லுவேன் என்று சொல்லுகிறார். हम लोग क्या करने वाले हैं उस रहस्य बात तुमको बताते हैं. சோதம் குமாரன் கூக்குரல் கேட்கிறது. सोदम गोमराओं की चिल्लावट सुनती है. அதன் பாவம் வந்து ஏராளமாய் ஆகிவிட்டது. उसकी पाप बहुत हो गई. ஆனபடியால் அங்கே போய் அதை பார்த்து அதை அழிக்க வேண்டும். इसलिए उससे जाकर उसका नाश करना है. அப்பவும் அவர் கேட்கிறார், तब वो कहता है, 50 நீதிமான் இருந்தா அழித்து விடுவீரோ? वो पूछता है 50 धर्मी रहेंगे तो नाश करोगे? ஆண்டவர் இல்லை என்கிறார். प्रभु कहते नहीं. 45 நீதிமான் இருந்தாலும் அழித்து விடுவீரோ? 45 धर्मी रहेंगे तो नाश करोगे? ஆண்டவர் இல்லை என்கிறார். तो वो लोग कहते हैं नहीं. ஆண்டவர் திருப்பி திருப்பி கேட்க பயந்து கேட்கிறார். क्योंकि जो है मनुष्य के पुत्र के जैसे डर डर के पूछ रहे. 40 பேர் இருந்தால் 40 रहेंगे तो அழிக்க மாட்டேன். नाश नहीं करेंगे. 30 நீதிமான் இருந்தால் 30 धर्मी
அழிக்க மாட்டேன். हम नाश नहीं करेंगे। 20 நீதிமான் இருந்தால் 20 धर्मी रहेंगे तो அழிக்க மாட்டேன். हम नाश नहीं करेंगे। 10 நீதிமான் இருந்தால் 10 धर्मी रहेंगे तो இதுக்கு மேல கேட்க முடியாது ஆண்டவர்ட்ட. क्योंकि எத்தனை முறை इसके கேட்க? कितने बार प्रभु से पूछे, பேசிவிட்டு போய்விட்டார்கள். ऐसा बोलकर चला गए கர்த்தர் போய்விட்டார். இந்த ரெண்டு தூதர்களும் அந்த பட்டணத்துக்கு போகிறார்கள். और अब ये जो दो स्वर्गदूत जाते हैं उधर, இவர் ரொம்ப வசதி உள்ளவர்னு சோதோம் அந்த அந்த பட்டணத்தின் வாசலிலே இவர் உட்கார்ந்து இருக்கிறார். और ये लोग जो है बहुत धनवान है, उस नगर के द्वार में लोग खड़े हैं। இந்த ரெண்டு பேரும் இவர் உடனே தரையில உடனே முகங்குனிந்து என்ன வணங்கி அவர் ரெண்டு பேரையும் எங்க வீட்டுக்கு வாங்கன்னு கண்டிப்பா அழைச்சிட்டு போறார். ये लोग जो है अपने जमीन में घुटकर ये लोग को प्रणाम करके हमारे घर पे जरूर आओ ऐसा कहते हैं। வீட்ல சாப்பிட்டு நீங்க ராத்திரி தங்கிட்டு போலாம்னு அழைச்சிட்டு घर போறார். पे खाकर रात को ठहर कर जाओ। உங்களுக்கு இந்த கதை எல்லாம் நல்லா தெரியும். ये सारे बात आपको पता है। ராத்திரி வந்து எல்லாரும் பல பிரச்சனைகள் உண்டு பண்ணுகிறார்கள். फिर रात को आकर लोग जो है कई तरह के गड़बड़ी पैदा करते हैं। காலை ஆகுறதுக்குள்ளாக சோதம் குமார அழித்தாக வேண்டும். अब सुबह होते ही सोदोम कुमार देश को नाश करना है। அந்த பாவம் ரொம்ப கொடியதா இருந்தது. पाप की बढ़त उतनी हो गई। அவர் அந்த அந்த புருஷர்கள் ரெண்டு பேரும் என்ன சொல்லுகிறார்கள்? उस जो दो जो पुरुषों क्या कहते हैं? நீயும் உன்னுடைய மனைவியும் ரெண்டு பிள்ளைகள் இங்க இருக்கிறீர்கள். तुम तुम्हारे पत्नी और दो बच्चे इधर है। நாங்கள் முழுவதும் அழிக்க போகிறோம். हम पूरा नाश करने वाले। உனக்கு இன்னும் யார் இருந்தா அவங்களை சீக்கிரம் கூட்டிட்டு வந்துரு. तेरा अगर कोई है तो उनको लेकर आ जा। இவன் போய் உடனே தன்னுடைய பிள்ளைகளை கல்யாணம் முடிக்கக்கூடிய மருமக்கள் மட்டும் வாங்க இப்படி எல்லாரும் அழிக்க போறாரு ஆண்டவர்னு சொல்லும்போது ये जाकर अपने बहुओं को जाकर कहता है कि आओ इस देश नाश होने वाली है। ஏளனமா பார்த்து சிரித்தார்கள். वे लोग उनको देखकर हंसे। அவரும் வரவில்லை. वो लोग भी नहीं है। சம்பாதித்தெல்லாம் இருக்கிறது எப்படி விட்டுட்டு போறது? अब जो कमाया उसे कैसा छोड़कर जाए? எல்லாம் அழிக்க போறாரு ஆண்டவர். पूरा प्रभु नाश करने वाले। எல்லாத்தையும் விட்டுட்டு போகிறாரு. कैसा छोड़कर जाए? அந்த ஸ்தலத்தை அழிக்க போகிறோம். हम इस स्थल को नाश करने वाले। கூக்குரலாம் தேவனுடைய சந்நிதியில் எட்டி விட்டது. और इनकी चिल्लावट प्रभु की कान तक पहुंच गई। இப்படி அவர்கள் சொல்லிக் கொண்டே இருக்கும்போது ऐसे कहते समय கிழக்கு விழுக்கும்போது அந்த தூதர் லோத்தை நோக்கி और जो स्वर्गदूत को देखकर பட்டணத்தின் தண்டனையிலே நீ அழியாதபடிக்கு எழுந்து और इस देश के साथ तू भी नाश होना चाहिए इसलिए उठकर நீயும் உன்னுடைய மனைவியுடைய பிள்ளையை கூட்டி கொண்டு துரிதப்பட்டு வெளியே போ என்று சொல்லுகிறார்கள். तुम तुम्हारा पत्नी तुम्हारे दो बच्चे जल्दी से चले जाओ। அங்கே அப்படி எழுதி இருக்கிறது. அவன் தாமதித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது लेकिन यहाँ पर ऐसा लिखा है जब वो धीरज रख रहा था उस समय சீக்கிரமா துரிதமா ஓடிப்போ நாங்க அழிக்க போறோம் நீனா அழிஞ்சிருன்னு சொல்ல தாமதப்படுத்துகிறான். और जब वो कहता है कि जल्दी जाओ ये धीरज रखता है। ஆனாலும் கர்த்தர் அவன் மேல் வைத்த இரக்கத்தினாலே लेकिन प्रभु उनके ऊपर रखा हुआ दया के कारण ஆண்டவரும் செலவுல நம்ம அப்படி இறக்கணும் போது ஆண்டவரும் இறங்கி நம்மளை கையை பிடிச்சு வர கூட்டிட்டு போவார். और प्रभु भी कुछ समय हमारे ऊपर दया रखकर हमें उस नष्ट से निकाल के लाते हैं। கையை தட்டிட்டு நம்ம ஓடணும்னா ஒண்ணும் செய்ய முடியாது. लेकिन हम हाथ को हटाकर हम अपने मर्जी से करेंगे तो फिर फायदा नहीं। இந்த ரெண்டு தூதரும் दो स्वर्गदूत ஒரு கையில லோத்தும் ஒரு கையில ஒரு மனைவியையும் एक हाथ में लोत और एक हाथ में लोत की पत्नी இன்னொரு தூதர் அந்த ரெண்டு மகளையும் கையை பிடிச்சு இழுத்துட்டு போறாங்க வெளியே. दूसरा स्वर्गदूत जो है वो दो बच्चे लोग को लेकर खींच कर लेके जाते हैं। பட்டணத்துக்கு வெளியே கொண்டு போய் விட்டார்கள். नगर के बाहर अभी आते हैं। ஆண்டவர் அவர் மேல் வைத்த இரக்கத்தினாலே प्रभु ने उनके ऊपर रखा हुआ दया के அவர்களை कारण கொண்டு வெளியே விட்ட பின்பு उनको बाहर छोड़ने के बाद உன் ஜீவன் தப்ப நீ ஓடிப்போ நிக்காத வேகமா ஓடுங்க ஓடிப்போ तेरा जान बचाकर तू यहाँ से भाग जाना। கர்த்தருடைய வார்த்தையை நன்றாக கவனிக்கணும் அதற்கு அப்படியே கீழ்ப்படிய வேண்டும். प्रभु के वचन को ठीक से ध्यान देना है और वैसे आज्ञा भी करना है। உன் ஜீவன் தப்போதற்கு நீ இங்கிருந்து ஓடிப்போ अपना जान बचाने के लिए यहाँ से भाग जा। பின்னிட்டு பாராதே. पीछे मुड़कर मत देखना। பின்னால திரும்பி பாத்திர கூடாது. पीछे मुड़कर बिल्कुल नहीं। இந்த சமபூமியில் எங்க நிற்கவும் கூடாது நீ. और इस भूमि पे किधर भी मत खड़े रहना। நீ அழியாதபடிக்கு அந்த மலைக்கு ஓடிப்போ என்று சொல்லுகிறார். तू नाश ना हो जाए इसलिए उस पर्वत पर चले जा। என்ன செஞ்சிருக்கணும் இவங்க உடனே? तो ये लोग क्या करना चाहिए था? நீங்களே சொல்லுங்க என்ன செஞ்சிருக்கணும்? அந்த மலைக்கு எல்லாம் பிரசங்கம் தானே கேட்கீங்க அல்ல வேற எதுவும் திங்க் பண்ணிட்டு இருக்கீங்களா? அந்த மலைக்கு என்ன செஞ்சிருக்கணும்? तो बोलने के बाद ये लोग पर्वत पर भागना चाहिए था। ஓடி இருக்கணும் இல்லையா? भागना चाहिए था। அது ஓடுறதுக்கு பலத்தை ஆண்டவர் தருவாரு. उससे भागने की शक्ति प्रभु देंगे। இந்த மலைக்கு போன மலையில போன அப்புறம் என்ன செய்யணுமோ ஆண்டவர் அந்த நன்மை செய்வாரு. और उस पहाड़ के बाद क्या भलाई करना है वो प्रभु देंगे। உடனே லோத் அப்படி அல்ல ஆண்டவருக்கே போதிக்க ஆரம்பிக்கான். और लोग देखो प्रभु को ही समझाता है वैसा नहीं प्रभु। அப்படி அல்ல ஆண்டவரே ऐसा नहीं प्रभु। ஐயா இதற்கு என்ன செய்யலாம்? इसके लिए क्या करे? பிரதர் சிஸ்டர் இப்படி செய்யுங்கன்னா आप बहन ऐसा करो बोलेंगे तो அப்படி இல்லையா அதை எப்படி அப்படி செய்ய முடியும் நாங்க வேற பிளான் வச்சிருக்கோம் செஞ்சுட்டு போங்க ஐயா ऐसा नहीं ठीक है हम तुम्हारा मर्जी से करो எடுதானே நாங்க எங்களுக்கு தேவாவியான உணர்த்தபடி உங்களுக்கு சொல்லுவோம் हमें प्रभु की आत्मा जैसा बोलते हम समझाते
ஐயாட்ட கேட்டா ஐயா இப்படி சொல்றாரு, நம்ம பிளான் படி செய்வோம், ஐயாவுக்கு தெரியாம செஞ்சிரும், செய்யுங்க. और कुछ लोग अय्या को बिना बताए हम करेंगे, करो। எங்களுக்கு ஆண்டவர் சொன்னது உங்களுக்கு சொல்லுவோம், प्रभु जो कहते हैं वो आपको बताएंगे, இல்லையா? ஒரு சகோதரியை சந்திக்க போயிருந்தோம். एक बहन को हम मिलने गए थे, இடையில ரொம்ப சோகம் இருந்திருக்கிறார்கள். बहुत बीच में निर्बल थे। அப்ப அவர் சொன்னார்கள், तब उन्होंने कहा, அப்போ எப்ப போனாலும் நிறைய காரியங்களை கேட்டு தெரிந்து கொள்வார்கள், ரொம்ப பக்தியா ஜெபம் பண்ணுவார்கள், நல்ல ஒரு சகோதரி. एक अच्छा बहन जी है, जब भी जाते तो भक्ति में रहते हैं, जो बोलते सुनते हैं। ரொம்ப சோகம் இல்லாம இருக்கும், ஒரு நாள் போன் போட்டு ஜெபம் பண்ணி கொண்டார்கள். एक बार बीमारी में थे तो फोन करके प्रार्थना कर அவளை रहे। சந்திக்கிற பொழுது என்ன சொன்னாங்க என்றால், उनको जब मिलने गए तो क्या बोले, 2 நாள் நான் பார்த்தேன், मैं 2 दिन देखा, நீங்கள் வந்து என்னுடைய வீட்டில் நிற்கிறீர்கள், आप मेरे घर पे आकर खड़े, உங்கள் ஊழிய ட்ரெஸ்ல நிற்கிறீர்கள், एक सेवक के ड्रेस எனக்கு में தலையில கை வைத்து ஜெபம் பண்ணுகிறீர்கள், सर पे रख के प्रार्थना करते हो, என்னோட உடம்பெல்லாம் சிலிர்க்கிறது, मेरा शरीर में घबराहट நான் होती அப்படியே है, சுகமாகிவிட்டேன் என்று சொல்லுகிறார்கள். हम ऐसी चंगाई होते करके उन्होंने कहा। ஆண்டவர் தம்முடைய ஊழியக்காரரை எங்கெங்க கொண்டு போகணும் ஆவியிலே கொண்டு போய் அந்தந்த காரியங்களை செய்து கொண்டுதான் இருக்கிறார். तो प्रभु अपने सेवकों को आत्मा में जिधर लेकर जाना है उधर लेकर जाकर उनकी कार्य को पूरा करता है। கர்த்தர் அதற்காக வைத்திருக்கிறார், प्रभु उसके लिए रखे हैं, அவர் செய்கிறார், वो करते हैं, அவருடைய நாம மகிமைக்கென்று. उनके नाम की महिमा के இதில் लिए। நாம் பெருமைப்படுவதற்கு ஒன்றுமே இல்லை. इसमें हम घमंडी करने के लिए कुछ नहीं है। கர்த்தர் எனக்கு கொடுத்த டியூட்டியை நான் செய்யணும், प्रभु அவ்வளவுதான். ने मुझे जो कार्य सौंपा है उसे मैं करना हूँ। அதுக்கு லோத்து அப்படி அல்ல, ஆண்டவரே तो लोग देखो ऐसा नहीं, प्रभु இவ்வளவுக்குள்ள நீ கண்டிப்பா பாதுகாத்து கொண்டு வந்தீர் அல்லவா, इतना दूर हमें संभाल कर लेके आया है, அதுக்கு உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். इसलिए मैं आपको धन्यवाद देता அந்த हूँ। மலைக்கு என்னால ஓடி போக முடியாது, उस पहाड़ तक हम भाग नहीं सकते। அந்த பக்கத்துல ஒரு சின்ன ஒரு சோவாரி, ஒரு சோவார்னு பேர் எழுதி இருக்குது, और बाजू में एक छोटा से गांव सोवार नाम है, நான் அங்க போய் இருந்து விடுன்னு சொல்லுகிறார். हम उधर जाके रहेंगे करके कहा। யோசிக்கிறதுக்கே நேரம் இல்ல, सोचने के लिए भी टाइम नहीं। சரி போய் தொலை, நீ அந்த ஊர்ல போயிருந்தா அந்த ஊரையும் அழிக்க முடியாம நீ அங்க போயிருக்க, இவன் அந்த ஊர்ல இருக்க அந்த ஊரையும் அழிக்க முடியல. अब वो बोलता है ठीक है भाई जाओ, अगर ये उसके उस गांव में इसके लिए वो गांव नाश नहीं कर पाए, அப்ப அந்த ஊர் அழிவுக்காக வைக்கப்பட்டிருந்தது, वो गांव नाश के लिए रखा गया। இவன் அங்கே போன அந்த ஊரை அழிக்க முடியவில்லை. अब उधर जाकर भी उस देश को नाश नहीं कर पाया। சரி போ, நீ தேவனுடைய வார்த்தைக்குள்ள இப்படினாலும் சரி, உம்மல உள்ள இறக்கம் ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தம், போப்பா நீ அந்த பட்டணத்துல போய் இரு என்று சொல்லி ஆகி ठीक है तेरे ऊपर दया करता हूँ अब्राहम के कारण, चलो जाओ तुम उस छोटे गांव में रह जाओ। கொஞ்ச நாள் அங்கே இருந்தான். थोड़ा दिन उधर रहा, அது ரொம்ப பாவம் பெருத்த இந்த சோதம் குமாரா கூட சேர்ந்த ஊர் தானே அது. क्योंकि सोदम कुमार को नजदीक ये था, इसीलिए திருப்பி அங்க இருக்க முடியும், திருப்பி மலைக்கு போனான். फिर उधर भी रह नहीं पाया, उधर से भी बाहर जाना पड़ा। கர்த்தர் சொல்லும் போது கேட்காவிட்டால், प्रभु बोलते समय आज्ञा नहीं पालन करे तो கர்த்தர் உங்களுக்கு பண்ண ஏற்பாடுகள் எல்லாம் கேன்சல் ஆகிவிடும். प्रभु ने तुम्हारे लिए जो तैयार किया हुआ सारा चीज नष्ट हो जाए। நீங்க அதற்கு பிறகு நீ அங்கே போனால் उसके बाद उधर जाओगे तो நீங்கள் தான் பார்த்து கொள்ள வேண்டும். आप ही उसे देख लेना। அப்படி போய் மலையில போய் அவருடைய மகளும் தங்கினபடினால் நடந்த சம்பவம் உங்களுக்கு நன்றாக தெரியும். फिर उसके बाद उस दर जाके रहने के बाद क्या संभावना आपको இரண்டு पता है? தவறான சந்ததிகள் உண்டாகி விட்டது. दो दुष्ट संतान उत्पन्न हो உன் गए। ஜீவன் தப்ப ஓடி போன்னு ஆண்டவர் சொன்னா உடனே ஓடி போயிடணும். जीवन को बचाकर तू चले जा, भाग जा बोला तो भागना இப்ப நீ चाहिए। இன்னொருட்ட பேசிட்டு இருக்காத, உன்னை வந்து பாவத்துல தள்ளி விட்டுறாங்க இருக்காதுன்னா பேசாம கிளம்பி போயிடணும். इसके साथ बात मत करना, तू पाप में गिरेगा बोलेंगे तो उससे बात नहीं करना है, भागना है। உன் கால வந்து அந்த இடத்துல போயிடலாம்னு துடிக்கும், उधर चले जाओ, ऐसा तड़पेगी तेरा पैर। ஆண்டவர் உணர்த்துவார், प्रभु भी सुन देंगे, அந்த இடத்துக்கு போகாதே, तू उस जगह पे मत जाना, நீ உன்னுடைய ஆத்ம வந்து ரட்சிப்பை இழந்து விடான்னு சொல்லுவார். तू तेरा उद्धार को खो बैठेगा ऐसा कहेंगे। ஆனா சும்மா போயிட்டு பார்த்துட்டு வருவோமே, ठीक है ऐसे ही चले जाएंगे, சும்மா போயிட்டு பேசிட்டு வருவோமே, थोड़ा बात करके आएंगे। அங்க சாத்தான் அதுக்கு தான் உன்னை தள்ளி கொண்டு போறான், அங்க கொண்டு குழியில கொண்டு தள்ளிடுவான். शैतान इसीलिए धक्का दे रहा, उधर जाओगे तो खड्डे में गिर जाओ। ஆவியானவர் உணர்த்துகின்ற பொழுது அதுக்கு உடனே கீழ்ப்படிந்து நம்ம வந்து சரிப்படுத்திக் கொள்ள வேண்டும். आत्मा परमेश्वर सुन देते समय अपने आप को हम ठीक कर लेना चाहिए। ஆபிரகாம் பாருங்க அப்படி கீழ்ப்படுத்தார், சகல ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொண்டார். अब्राहम देखो वैसे ही आदिन माने सारा आशीर्वाद को पा लिया। லோத்து கீழ்ப்படியவில்லை, அதோடு கூட பின்னிட்டு திரும்பி பாராதே என்று ஆண்டவர் சொன்னார். और लोट जो है आदिन नहीं माना और प्रभु ने कहा कि पीछे मत देखना। ஐயோ இவ்வளவு பொண்ணு பொருளை வச்சுட்டு போறேனே, इतने धन और सोना को रख के जा रहे। அதுக்கு முன்னால ஆண்டவருக்கு செய்ய வேண்டியதை செஞ்சிருந்திருக்கலாம். उसके पहले प्रभु को जो करना है वो कर सकता था। என்ன ஆச்சுன்னு பின்னால திரும்பி பார்த்தா, और पीछे पत्नी मुड़कर देखी உடனே என்ன ஆச்சுது, और क्या हो गया, உப்பு தூண். உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியுது உப்பு தூண். ஆனால் और एक नमक का पुतला बन நீ गया। நம்மள எத்தனை பேர் கர்த்தருடைய வசனத்தை விட்டு பின்னால திரும்பி பார்க்கோம். और हम आज प्रभु के वचन को छोड़कर पीछे कितने लोग देखते हैं? பார்க்கமா பார்க்கலையா? हम देखते हैं कि नहीं?
நம்ம இன்னைக்கு நல்ல வேளை உப்பு தூணம் ஆகல. और आज लेकिन हम देखो नमक का पुतला नहीं बनते. அல்ல வீட்டுக்கு விசிட்டிங் போகும்போது எல்லாம் உப்பு தூணம் ஐயோ நான் இது என்ன திடீர்னு நாங்க ஆளை பார்க்க வந்து எல்லாம் உப்பு தூணா இருக்க. नहीं तो हम विजिटिंग आएंगे तो सब नमक के पुतली और पुतला जैसा रहेंगे. கர்த்தர் இரக்கமுள்ள காலம் கிருபையுள்ள காலம். क्योंकि ये अनुग्रह का समय है, दया का एक काल है. பாவத்தை மன்னிக்கக்கூடிய காலம். ये एक पाप माफ करने वाली काल है. பாவத்தை அறிக்கை செய்து மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். पाप माफ में मानकर कबूलात पा लेना है. ஆண்டவர் விரும்புகிறவரம் பரிசுத்தமாய் வாழ வேண்டும். प्रभु जैसा चाहते हैं पवित्र जीना है. ஆண்டவர் சொல்லிவிட்டால் நாம் போய்விட வேண்டும். प्रभु कह दिया तो निकलना है. அதற்கு பிறகு அதை குறித்து கொஞ்சம் கூட சிந்திக்க கூடாது. उसके बाद थोड़ा भी नहीं सोचना है. ஆண்டவர் அதற்கான காரியங்களை செய்வார். प्रभु उसके कार्य को करेंगे. நாம் பார்க்கின்ற பொழுது எலியா தீர்க்கதரிசி குறித்து பார்க்கின்ற பொழுது एलिया नबी के बारे में देखते समय என்னுடைய வார்த்தை இல்லாமல் தேசத்தில் மழை பெய்யாது என்று சொல்லிவிட்டார். हमारे वचन के अनुसार इस देश में बरसात नहीं होगी करके कहा. அதை ஆண்டவர் அங்கீகரித்து சரி நீ போய் கேரித் ஆற்றங்கரையிலே நீ அங்கே போய் நீ வந்து இருந்து கொள் என்று சொல்லிவிட்டார். तो प्रभु ने कहा कि केरित नदी के किनारे तू बस जाना. ஆண்டவர் இல்லை நீர் அங்க போச்சுன்னா அங்க தண்ணி மட்டும் தானே ஓடிட்டு இருக்கு நான் என்ன செய்ய இப்படி சொல்லுதேன்னு சொல்லல. तो एलिया ने ये नहीं कहा कि अरे नदी के बाजू में तो सिर्फ पानी रहेगा. நீ போ உனக்கு காகத்தை கட்டளையிடுவேன் நீ போ அது உனக்கு இறைச்சி உனக்கு சாப்பாடு கொண்டு வரும் நீ ஆத்துல தண்ணி குடிச்சுக்கன்னு சொன்னார். तो प्रभु ने कहा कि तू चले जाना, मैं कौवे को आज्ञा दूंगा और तुझे नॉनवेज और जो है खाना मिल जाएगा. இன்னைக்கு நம்ம விட மாட்டோம். आज हम तो नहीं छोड़ेंगे. காக்கா நம்மட்ட இருக்கிறத வந்து பிடிங்கி கொண்டு திங்க விடுது அது கொண்டு தருமா. और हम बोलेंगे कि कौवा तो अपने से छीन कर जाता है, कौवा आके क्या देगा. இந்த ஐயாவுக்கு தெரியல இப்படி நடக்குமா இப்படிதான் நடக்குது இப்படி செய்ய சொல்றாங்களே எப்படி ஆகும். ஐயா சொன்னபடி கேட்கண்டாம். और आप बोलोगे कि ऐसा थोड़ी होएगा, हम जैसा ஐயா बोलेंगे ऐसा नहीं मानेंगे. நாங்களும் உங்களுக்கு சொல்லுவோம் அந்த நேரத்தில் உங்களுக்கு ஒண்ணு சொல்லணும்னா நாங்களும் ஒரு திருப்பி 10 திருப்பி யோசித்து தான் உங்களுக்கு பதில் சொல்லுவோம். जब हम कुछ जवाब देते हैं तो एक का 10 बार सोचने के बाद ही हम जवाब देते हैं. இவர் போய் விட்டார். ये चला गया. அவருக்கு காகம் சாயங்காலம் காலைல வந்து இறைச்சி துண்டும் இல்ல வந்து அப்பமும் கொடுக்க எப்படி இருந்திருக்கும். और जो है कौवा जो है जो नॉनवेज और जो है रोटी देता था. அப்படி ஒரு பெரிய அப்படி ஒரு मटन पीस பொரிச்சு அப்படி ரொட்டி தந்தா எப்படி இருக்கும் சாப்பிடாது. एक मटन को फ्राई करके और रोटी दिया तो कैसा रहेगा. எல்லாரும் நாக்குல எச்சி ஊறுதா இல்லையா. और सबको जीभ में இல்லையா. நான் என்ன சொல்றேன்னா ஆண்டவர் சொன்னார் அப்படி கீழ்ப்படிஞ்சாரு பாருங்க. जैसा प्रभु देखो उन्होंने कहा आज्ञा मान लिया. இந்த இறைச்சியும் அப்பத்தையும் சாப்பிடுறது தண்ணி விடுப்போம் தண்ணி வத்தி போய் விட்டது. मांस भी दिया रोटी भी दिया पानी था पानी भी सूख गए. நீ புறப்பட்டு சாரிபாத்துக்கு போ. अब तू सारीपात नगर में निकल அந்த ஒரு जाना. விதவைக்கு கட்டளையிடுவேன்னு சொன்னார். वहां पे एक विधवा को मैं आज्ञा दूंगा. உடனே புறப்பட்டு போய் விட்டார். उधर से भी निकलकर सारीपात चले गए. விதவையை பார்க்கிறார். विधवा को देखते हैं. ஏம்மா கொஞ்சம் தண்ணி கொண்டு வான்னு சொல்லுகிறார். माताजी थोड़ा पानी लाओ. சரி ஐயா என்று போய் தண்ணி கொண்டு போ கொஞ்சம் நில்லுமா எனக்கு ஒரு அடைய ஒரு சின்ன ரொட்டி சுட்டு கொண்டா அப்படிங்க. तब वो कहते हैं माताजी देखो एक छोटा सा रोटी और मेरे लिए लेके आओ. ஐயா நான் உண்மையை சொல்லிருந்தேன் கொஞ்சமா தான் இருக்குது ரெண்டே ரொட்டிக்கு தான் இருக்குது. ஐயா माताजी ने कहा कि केवल 2 रोटी बनाने के लिए जो है ரெண்டு விறகு பொறுக்குறேன் और जो है 2 लकड़े को निकालते हैं. உங்களுக்கு தெரியும் தேசத்துல மழை இல்ல பஞ்சம் ஆயிட்டு இந்த ரெண்டையும் சாப்பிட்டு நாங்க அப்புறம் செத்துருவோம். और आपको पता है कि देश में अकाल है, ये 2 रोटी खाकर हम जो है मर जाने वाले. நான் சொல்றது மட்டும் நீ செய். उसने कहा हम जो कहते हैं उसे कर. நான் கர்த்தருடைய ஊழியக்காரனாகும். हम प्रभु का सेवक है. நீ அதை மாத்திரம் செய்ய. केवल उसे करना. நிச்சயமா உனக்கு வந்து பானையில மாவும் குறையாது கலசல் எண்ணெயும் குறையாது பஞ்சம் முழுதும் நீ நன்றாக சாப்பிடலாம்னு சொன்னார். जरूर तेरे जो बर्तन में आटा कमी नहीं होगी, तेल कमी नहीं होगी और अकाल में तुम जीवित रहोगे. அவர் நினைக்கல இது எங்க போய் இவர் கொண்டு கோதுமை கொண்டு வருவாரு எங்க இருந்து எண்ணெய் கொண்டு வருவாரு எல்லாம் தான் முடிஞ்சு போச்சு தேசமே பட்டல அதை பத்தி நினைக்கல. वो माताजी ये नहीं सोची कि आटा किधर से लाएंगे तेल किधर से लाएंगे, वो माताजी नहीं सोची. முதல்ல ஒரு சின்ன அடை சுட்டு எனக்கு கொண்டு வா. पहला एक छोटा रोटी मेरे लिए लेकर आना. அந்த அம்மா அப்படியே கீழ்ப்படிந்தார்கள். माताजी ने वैसे आज्ञा माना. அப்படியே செய்து ரொட்டி கொண்டு அந்த தண்ணி கொண்டு கொடுத்தார்கள். और रोटी पहला उनको दिया पानी भी दिया. பஞ்சகாலம் முடிஞ்சேட்டியும் அவங்க வீட்டார் எல்லாரும் அவரு எல்லாம் சாப்பிட்டு திருப்தியா இருந்தார்கள். अकाल खत्म होने तक उनके घर पे रोटी और तेल और कुछ कमी नहीं हुई. இதுல நமக்கு என்ன தெரிகிறது? इससे हमें क्या मालूम पड़ता है? கர்த்தருடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிந்தால் சகல ஆசீர்வாதங்களும் நமக்கு வரும் குறைபட போகிறதே இல்லை. प्रभु की आज्ञा हम मानेंगे तो कुछ भी कमी हमारी जिंदगी में कभी नहीं होने वाली. நாம சவுல் ராஜாவை பார்க்கிறோம். और शाऊल राजा के बारे में भी देखते हैं. ஒரு சின்ன ஒரு குடும்பத்திலிருந்து சின்ன கோத்திரத்திலிருந்து எடுத்து அவரை பெரிய ராஜாவா ஆக்கியிருந்தார். एक छोटा गोत्र से वो निकलकर एक बड़ा राजा बनता है. இன்னைக்கு ஆண்டவர் நம்மளையும் சின்ன சின்ன ஆட்கள இருந்து சின்ன சம்பளத்துல இருந்து எடுத்து பெரிய ஆட்களாக்கி பெரிய பெரிய சம்பளம் தந்திருக்கிறார். और आज प्रभु ने हम सबको छोटा छोटा तनखा से प्रभु ने आज बड़ा बड़ा तनखा में रखे. தந்திருக்காரா தரலையா? दिया है कि नहीं दिया है? தந்திருக்கார்.
கொடுத்திருக்கிறார். जरूर दिया है, அவர் உண்மை உள்ளவர். क्योंकि वो सच्चा प्रभु है। சின்ன சம்பளம் இருக்கும் நாம டக்குன்னு தசமத்தை கொடுத்துருதோம். और जब छोटा पगार आएगा तो तुरंत दशमांश देते பெரிய हैं। சம்பளம் வந்த உடனே பெரிய அமௌண்ட் வந்தோன்னா திடீர்னு கிடைச்சோன்னு இதை எப்படி கொடுக்கன்னு நாம தயங்கி கொடுக்காம இருந்திருந்தோம். और जब बड़ा तनख्वाह आती है तो इतना बड़ा रकम अभी दशमांश कैसा दे? இது உங்களுக்கு பெருசா, இதை விட இன்னும் பெருசா தருவார் உங்களுக்கு. ये बड़ा नहीं, इससे भी बड़ा प्रभु आपको देंगे। இந்த வேலைக்கு உண்மை இல்லைன்னு பெருசா தர வேண்டியதை கட்டு. इसमें तुम सच्चाई नहीं है, इसलिए बड़ा में आपको नहीं मिलती है। அவர் உங்களை ஆசீர்வாதம் அளவில்லாமல் ஆசீர்வாதம் கொண்டு போவார். जब आशीर्वाद करेंगे तो बिना नाप के प्रभु आपको आशीष करके लेकर जाएंगे। சொன்னார் அந்த அமலேக்குங்க ராஜாவே அவன் வந்து மடங்கடித்து அவனுக்குள்ள எல்லாவற்றையும் சுட்டு எரித்து விட வேண்டும், அழித்து விட வேண்டும் என்று ஆண்டவர் சொன்னார். शाऊल राजा को यह आज्ञा दिया गया कि अमलेकियों, उनके राजा और उनके सारे वस्तुओं को जला देना है। நீ போய் அமலேக்குள்ள எல்லாத்தையுமே நீ பிடிச்சு உன் கையில ஒப்பு கொடுத்துருவேன். और तू अमेलेक के पास जाना, अमेलेक तेरे अंदर हो जाएंगे அவனுக்கு உண்ட எல்லாவற்றையும் சங்கரித்து விட வேண்டும். और उनके सारे को नष्ट करना है। இறக்கமே வைக்க கூட நான் ஆண்டவர் சொல்லுகிறேன். दया ही नहीं रखना है, हम प्रभु कहते हैं। புருஷரையும் ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் पुरुष, स्त्री और बच्चे, குழந்தைகளையும் மாடுகளையும் ஆடுகளையும் சகலவற்றையும் गाय, बकरी, बच्चे सभी को मार देना है। சொல்லோன்னு சரின்னு தான் போனார். हाँ ठीक है, हम मार देंगे ऐसा बोलकर राजा निकले। ஆண்டவன் சொல்லிவிட்டு நான் போகிறோம். हम ऐसे ही कह के बोल के निकलते, அப்படியே ஆண்டவர் ஒப்பு கொடுத்தார். वैसे ही प्रभु ने अमलेक देश को अपने யுத்தம் பண்ணினார்கள். युद्ध किए। இல்ல என்ன வேற மாதிரி மாறிட்டு. अब देखो सोच बदलती है। இல்ல நல்ல கொலு கொலுன்னு ஆடு மாடு இதை நம்ம எப்படி கொல்றது? इतना अच्छा गाय बकरी बड़ा हष्ट पुष्ट है, इसको कैसा मारे? உடனே என்ன செய்தாங்க, சவுலும் ஜனங்களும் என்ன செய்தார்கள், और शाऊल और उनकी प्रजा ने क्या किया? அந்த ஆகாகின் ராஜா உயிரோடு பிடித்தார்கள். राजा को जिंदा पकड़े ஆடு மாடுகள் முதல் தரம், அது ஃபர்ஸ்ட் குவாலிட்டி. और जो गाय बकरी जो एकदम अच्छा हष्ट पुष्ट है, செகண்ட் குவாலிட்டி இரண்டாம் தரமானவைகள். और पहला भाग दूसरा क्वालिटी ऐसा जो ஆடு है। மாடு நலமான எல்லாவற்றையும் அழித்து போட மனதில்லாமல். और ये सारे को कैसे नष्ट करे, मन नहीं हुआ। எப்படி நமக்கு இருக்க 10,000த்துல ஒரு 1000 ஆண்டரை கொடுக்கும்போது அதை கொடுத்த குறைஞ்சிருமா மனசு வர மாட்டேங்கல. और कभी कभी 10,000 में 1,000 देने का मन कभी कभी नहीं आता है। ஆண்டரை சொன்னா ஃபுல்லா அழித்து போட்டுருப்பா. प्रभु ने कहा कि पूरा देश नाश நான் करना। அடுத்த ராஜனி யுத்தம் பண்ண உனக்கு ஏராளமா தருவேன். जब अगला युद्ध होएगा उसमें मैं तुझे बहुत दूंगा। கர்த்தர் வார்த்தை கீழ்ப்படியல. प्रभु का वचन का आज्ञा नहीं माना। ஃபர்ஸ்ட் குவாலிட்டி செகண்ட் குவாலிட்டி மீதி உள்ளது எல்லாத்தையும் ஆண்டர் சொல்லிட்டு இருக்கா, இருக்கட்டும் நம்ம எடுத்து வச்சுக்கிடுவோம் அப்படின்னு ஆண்டருக்கு தானே பலி கொடுக்கணும், அப்படி ஒரு பொய்யை அடிச்சு விட்டுறோம்னு நினைச்சிட்டாங்க. और उसने कहा कि प्रभु को ही तो बलिदान देना है, इसके लिए अच्छा अष्टभुज के गाय बकरी को नहीं नष्ट किया। அப்ப அழிச்சுதான் தெரியணும்ல. और नष्ट किया हुआ करना चाहिए। அற்பமானவைகளையும் और जो अच्छा नहीं है, உதவாதவைகளையும் जो मददगार का नहीं है, சகல வஸ்துகளையும் முற்றிலும் அழித்து போட்டார்கள். और सारे जो न जरूरत की वस्तु को नष्ट किए। அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை தீர்க்கதரிசி சாமுவேலுக்கு உண்டாகி तब விட்டது. परमेश्वर की वचन नबी शमूएल को हुआ। இந்த சவுலை ராஜாவாக்கினது எனக்கு வந்து மனசுக்கு ரொம்ப கவலையா ये இருக்கு. शाऊल को हम राजा बनाया, हम बहुत मन में वेदना होते हैं। என் வார்த்தைகளை அவன் நிறைவேற்றாமல் போய்விட்டான். मेरा वचन की पूर्ण नहीं किया। அப்பமா அவர் வந்து கேட்கிறார். तब वो आके नबी पूछते, அவர் வந்து கேட்ட உடனே नबी आकर पूछते என்ன சொல்கிறார் என்றால், क्या कहता है? இந்த நலமானவைகளை எல்லாம் ये जो अच्छा है உம்முடைய தேவனுக்கு பலி கொடுக்க கொண்டு வந்திருக்கிறார்கள். आपकी परमेश्वर को बलिदान देने के लिए लेकर आए। அதுவரையிலும் நம்முடைய தேவன் என்று சொன்னான். तब तक बोला कि अपना प्रभु இவனை ராஜாவாக்கினார், इसको राजा बनाया, சகல ஆசீர்வாதங்கள் கொடுத்தார். सारा आशीर्वाद दिया। இப்ப தப்பு பண்ண ஆரம்பிச்சாலும் இது உம்முடைய தேவன் என்று சொல்லுகிறார். आप गलत करने के बाद बोलते हो नबी तुम्हारा परमेश्वर। அவர் வந்து எனக்கு இப்படி பலி கொடுக்க ஆடு மாடு கொண்டாங்கன்னு ஆண்டவர் சொல்லலையே. प्रभु ने तो नहीं कहा कि मेरे लिए गाय बकरी बलिदान के लिए लेकर आओ। அதற்கு தான் சாமுவேல் சொல்லுகிறார். इसलिए नबी शमूएल कहते हैं, வாசிக்கலாம் அந்த அதிகாரத்திலே 9ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 1 சாமுவேல் 15:9 வாசிக்கலாம். पहला शमूएल 15:9 को पढ़िए। சவுல் ஜனங்களும் ஆகாவையும் ஆடு மாடு முதல் தலைமுறைகளையும் இரண்டாம் தலைமுறைகளையும் ஆட்டுக்குட்டிகளையும் நலமான எல்லாவற்றையும் அழித்து கூட மனதில்லாமல் தப்ப வைத்து அற்பமானங்களும் உதாரணமான சகல வஸ்துகளையும் முற்றிலும் அழித்து போட்டார். பாருங்க, ஆண்டவர் சொன்னதை விட்டுட்டு இவன் மனம் எப்படி சொல்லுதோ இவன் அப்படித்தான் செய்யறான். ஆண்டவர் கீழ்ப்படியல. ஆனா ஆண்டவர் இவன் ராஜா வச்சிருக்கிற ஆண்டருக்கு தான் செய்யறோம்னு சொல்லி பலி கொடுக்க கொண்டு வந்திருக்க தவறானதை இவன் எண்ணிக்கொண்டிருக்கிறான். देखो प्रभु ने जो कहा वो बात कुछ नहीं किया, सारे चीजों को जिंदा छोड़ दिया और कहता है कि हम प्रभु में ठीक है। ஆண்டவர் சொன்னதான் சொல்லணும், வந்து செய்யணும். प्रभु जो कहते हैं उसे करना है। இல்ல அப்படி செய்யணும், இதை இப்படி செஞ்சிடலாம் நினைச்சேன், இப்படி செஞ்சுதான் ரைட் நீங்க நினைச்சா அது தப்பு. लेकिन ऐसा हम करेंगे तो अच्छा है करके, अगर ऐसा आप करोगे तो ठीक है। 22ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 15:22 அதற்கு சாமுவேல் கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிவதை பார்க்கிலும் அதற்கு சாமுவேல் கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிவதை பார்க்கிலும் சர்வாங்க தகன பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்கும். சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமா இருக்குமோ? பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் அந்த பலியை பார்க்கலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நனத்தை பார்க்கிலும் செவி
ஆட்டுக்கடர்கள் நினைத்த பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம் என்று சொல்லுகிறார். நீ கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறதாப்பா வந்து முக்கியம், நீ வந்து பலி செலுத்துற ஆண்டவர் விரும்பவில்லை. और जो शमूएल भक्त कहते हैं कि तुम परमेश्वर की बात सुनना ही बड़ी बात है, बलिदान देना बड़ी बात नहीं. ஆண்டவர் வருத்தப்பட்டு விட்டார், प्रभु दुख हुए, சொல்லிவிட்டார் அடுத்தபடியே ஒரு ஆளை ஏற்பாடு பண்ணு. बोल दिए चलो दूसरा राजा का तैयार करो. உடனே தாவீதை கூப்பிட்டு அவரை ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள். तुरंत दाऊद को बुलाया, राजा अभिषेक किया. இந்த ராஜா இருந்த சவுல் இருந்த ஆவியானவர் அவனை விட்டு விலகி விட்டார். शाऊल के ऊपर आत्मा परमेश्वर हट गए. யார் அபிஷேகம் பண்ணப்பட்டார்களோ அவரிடத்திலே அந்த தாவீதிலே அந்த ஆவியானவர் பரிசுத்தர் அங்கே தங்கி விட்டார். और जो नया राजा दाऊद के ऊपर वो आत्मा इधर आ गई. இப்ப நீங்க சொல்லுங்க, இந்த பரிசுத்த ஆவி விட்டு போயிட்டுனா இவர்ட்ட என்ன ஆவி இருக்கும்? तो अभी बोलो पवित्र आत्मा निकल गया तो इनके पास क्या रहेंगे? எல்லாருக்கும் நல்லா தெரியுது, ரைட் தானே? अच्छे से पता है. அப்ப எல்லாருமே கவனமா இருக்கணும். तो सब ध्यान देना है. பரிசுத்த ஆவிக்கு விரோதமா எதையும் செஞ்சிர கூடாது. पवित्र आत्मा के विरोध में कुछ नहीं करना है. பரிசுத்த நீங்கிட்ட நீங்க காலியா இருப்பன்னு நினைக்காதங்க. पवित्र आत्मा निकल गए तो आप खाली रहोगे ऐसा मत सोचो. கர்த்தரால் விடப்பட்ட பொல்லாத ஆவி அவனத்துல வந்து அவனை சோலி முடிக்கிறதுக்கு அவனோட கூட और இருந்தது. परमेश्वर की एक सताने वाली आत्मा जो है उसके पास आ गई. அதான் கொடுத்தது, நீ பலியை பார்க்க கீழ்ப்படியணும் கர்த்தருக்கு. और तुम आज्ञा तो मानना है प्रभु का. நீ பெரிய வந்து கொழுப்பெல்லாம் கொண்டு அது தேவையில்லை, நீ மூல கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடு. और पहला परमेश्वर के वचन को आज्ञा करना. அப்படி நீ செய்யாவிட்டால் ऐसा नहीं करेंगे तो, இரண்டாம் பண்ணுதல் பில்லி சுனி பாவத்துக்கும், और दूसरी बात जादू टोना में, முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும், और जो अभक्तियां और गलत बातों விக்கிரகத்துக்கும் சரியாக இருக்கிறது. और मूर्ति पूजा के सम्मान है. நீ கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தபடியால், परमेश्वर की वचन को तुच्छ माना, इसलिए அவர் உம்மை ராஜாவாய் இராதபடிக்கு புறக்கணித்து தள்ளினார் என்றார். वो तुझे राजा और तुझे उल्लंघन कर दिया. ஹalleluya. हालेलुया. அப்ப தேவனுடைய பிள்ளைகளா நாம் ரொம்ப கவனமா இருக்கணும். परमेश्वर के संतान हम सावधान रहना है. ஆண்டவருடைய கரத்தில் தான் இருக்கிறோமா? प्रभु के हाथों में है, ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம மனசு போல செஞ்சு தள்ளப்பட்டு இருக்கிறோமா? या प्रभु के वचन को न सुनने वालों के समान हटाए गए? பாருங்க, இந்த சவுல் ராஜாவுடைய ஆரம்பம் ரொம்ப அருமையா தான் இருந்தது. शाऊल राजा की शुरुआत की जिंदगी अच्छी थी, ஆனா முடிவு ரொம்ப மோசமாக இருந்தது. लेकिन अंत की जिंदगी खराब थी. யுத்தத்தில் ஒரே நாள்ல அவனவன் பிள்ளைகள் எல்லாரும் செத்து போய் एक ही விட்டார்கள். दिन में वो उसका संतान मिट இந்த गए. தாவீதை பாருங்க, दाऊद भक्त को देखो, ஆண்டவர் சொல்லினா சாமுவேல் தீர்க்கதரிசிட்ட நீ வந்து ஒரு விருந்தை ஏற்பாடு பண்ணி ஈசாயின் பிள்ளைகளை கூப்பிட்டு அவரை வந்து அபிஷேகம் பண்ணு சொல்லி இருந்தார். और प्रभु ने कहा कि ईसा के पुत्रों को बुलाना, एक जेवनार तैयार करना और उसमें से एक को अभिषेक करना. பெரிய விருந்தெல்லாம் ஆயத்தம் பண்ணியாச்சு. बड़ा जेवनार तैयार किया गया. ஈசாயின் புத்திரர் வர்றார்கள். அப்போ எலியா இப்ப பார்த்தோம்னா ஓ இவனா தான் ஆள் நல்ல உயரமா நல்ல பாடி பில்டா ஜம்முன்னு இருக்காப்ல. और जब भी चालू हो गया जेवनार तो पहला लड़का आया, यही हो सकता है क्योंकि हट्टा कट्टा है. அப்ப இவனா தான் இருக்குமோ? क्या ये राजा है? சாமுவேல்ட்ட தீர்ச்சிட்டு ஆண்டவர் இவன் இல்ல. और नबी को देखकर प्रभु ने कहा ये 1 2 3 4 எல்லா பிள்ளைகளும் கேக்குறார். पहला पुत्र, दूसरा पुत्र, तीसरा पुत्र, ऐसा आते இந்த जाते. விருந்துக்கு அவரும் எல்லா பிள்ளைகளும் கூப்பிட்டுருக்காரு, இந்த தாவீதை மட்டும் ஆடு மேய்க்கணும்னு போட்டார். और वो पिताजी ईसा ने क्या किया कि सब बच्चे को जेवनार के बुलाया, लेकिन दाऊद को गाय बकरी चलाने के लिए भेज दिया. உனக்கு இவ்வளவு பிள்ளைகள் தான் இருக்காங்களா? क्या इतना ही संतान है? இல்ல இன்னொருத்தர் இருக்காம ஆடு மேய்க்க தான் லாயக்கு, ஆடு மேய்க்க போட்டிருக்கன்னு இவர் சொல்லிவிட்டார். वो बोलता है कि एक लड़का है बकरी चराने का लायक है, वो बकरी चरा रहा है. அவன் வர முன்பாக நான் எதுவுமே செய்ய முடியாது. वो कहता है कि वो आने तक हम जेवनार नहीं करेंगे. ஓடுங்கன்னு ஆட்கள் வேகமா ஓடி அவனை தூக்கி கொண்டு வந்து விட்டார்கள். और जो लेकर उसको उठाकर लेकर आ गया. கர்த்தர் சொல்றா இவன் தான், இவனை நீ அபிஷேகம் பண்ணு. प्रभु ने कहा कि यही है, इसको अभिषेक करना. பாருங்க, அவனுடைய ஆரம்பம் ரொம்ப அற்பமா இருந்தது. देखो शुरुआत देखेंगे तो थोड़ा एकदम अच्छा नहीं था. ஆட மேய்ச்சிட்டு கிடந்தான் பாருங்க. एक बकरी चरा रहा था, அப்ப ஆண்டவர் கொண்டு வந்து அபிஷேகத்தை ராஜாவா மாற்றி விட்டார். लेकिन प्रभु अभिषेक कर राजा बना दिया. அப்ப பாருங்க, இவனுக்கு ஆரம்பம் அப்ப முடிவு மகிமையா இருந்தது. लेकिन शुरुआत जो है थोड़ा अल्प था, लेकिन अंत बड़ा महिमा के साथ. அவன் கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படிந்தால், प्रभु के वचन को आधीन मान लिया, உண்மையா கீழ்ப்படிந்தால், सच्चा से आधीन माना, அதன்படி நடந்தால் वैसा चला, நமக்கு என்னென்ன ஆசீர்வாதம் கிடைக்கும் हमारे लिए क्या आशीर्वाद நம்ம मिलेगा? எல்லாத்துக்கும் தெரியும். सबको पता है. தெரியுமா தெரியாதா? पता है कि नहीं? எங்க இருக்குது? किधर है? உபாகமா ஹalleluya. हालेलुया. உபாகமம் 28 और व्यवस्था वरन 28वां अध्याय में இந்த வார்த்தையில சொல்லுறத நீ கேட்டு இதன்படி செஞ்சிட்டனா, इस वचन को सुनकर ऐसा करोगे तो பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், तू शहर में आशीष, வெளியே ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், बाहर भी आशीष, நீ போகையில ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், जाते समय आशीष, நீ வருகையில ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், तेरे आने में நீ आशीष, செய்யற வேலையில ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும், तेरे नौकरी में आशीष, உனக்கு ஏராளமான வருமானம் வரும், बहुत ऐसे तनख्वाह आएगी, நீ ரொம்ப பெரிய செல்வவானா இருப்பாய், एक बड़ा धनवानी रहेगा. உனக்கு விரோதமா யாரெல்லாம் நான் அவங்கள பார்த்து அவங்கள வந்து ஒண்ணு இல்லாம ஆக்கிடுவேன்,
பயப்படுவேன், तेरे विरोधी जो भी रहेंगे हम उनको नाश कर देंगे, என்னோட நாம் உனக்கு தரிக்கப்பட்டிருந்து எல்லாரும் உன்னை கண்டு பயப்படுவார்கள், तेरा नाम धारण किया जाएगा और तुझे देखकर लोग डरेंगे, உனக்கு விரோதமா ஒரு வழியில 7 வழியில ஓடி போய் விடுவார்கள், तेरे लिए एक मार्ग से आएंगे लेकिन 7 मार्ग से நீ अलग हो கையில जाएंगे। எல்லா வேலை ஆசீர்வாதம் தந்து உனக்கு ஏராள நீ எதெல்லாம் சாப்பிடணும் எதெல்லாம் நம்ம சேமிக்கணும் உனக்கே தெரியாது, அப்படி குமிச்சு தள்ளுவோம் ஆண்டவர் சொல்லுகிறார். तेरे हाथों के प्रयास को आशीष करेंगे और इतना आशीष करेंगे कि तुझे समझ में नहीं आएगा कि कितना आशीर्वाद। கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார், यदि परमेश्वर के वचन को ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்த பிறகு செல்வ சீமானாய் இருந்தார். अब्राहम ने आदीन माना और धनवानी था। எல்லாரும் புரியுதா புரியலையா? सबको समझ में आ அப்ப रहा है? நம்ம ஆசீர்வாத பெரிய லெவல் அடைந்து கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய तो வேண்டும். हम भी बड़ा आशीर्वाद में अगर पहुंचना है तो प्रभु के वचन के अधीन हम அப்பதான் मानना है। தேவ ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். तभी परमेश्वर की आशीष पा सकते हैं। முதலாவது ஆண்டவர் வந்தே பேசினார் இல்லையா? पहला प्रभु ने बात किया, ஆண்டவர் வந்து ஆபிரகாம்கிட்ட பேசினார், प्रभु ने अब्राहम से बात किया, லோத்துக்கிட்டையும் தேவனுடைய தூதர்கள் வந்து பேசினார்கள். लोत के पास स्वर्गीय दूत बात किए। செகண்ட் ஸ்டேஜ் பார்க்கும்போது தீர்க்கதரிசி வந்து பேசினார், दूसरा हमने देखा कि नबियों से बात किया சாமுவேல் தீர்க்கதரிசி வந்து பேசினார். और शमूएल नबी से बात किया। தேர்ட் ஸ்டேஜுக்கு வருகிறோம். तीसरा इसमें आते हैं, உங்களை வச்சு ஊழியர் வச்சிருக்கார், ஊழியர் உங்களுக்கு போதிக்கிறார். आप लोग के लिए सेवक रखा है, सेवक के जरिए आप लोग को समझाते அப்ப हैं। ஊழியர் சொல்லுவது கேட்கணுமா கேட்க கூடாதா? तो सेवक बोलते हैं आधीन मानना है कि नहीं मानना है। கொஞ்சம் கேட்போம் கொஞ்சம் கேட்க மாட்டேயா. थोड़ा हम सुनेंगे थोड़ा नहीं सुनेंगे, என்கிட்ட சொன்னா நாங்க உங்களுக்கு சொல்லிடுவோம். हमसे पूछेंगे तो हम बोल देते हैं। கவனமா கேளுங்க. हम ध्यान से सुनो। எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்கலாம். इब्रानियों 13 अध्याय 17 वचन। உங்களை நடத்துகிற உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிற விழித்திருக்கிறபடியால் அவர் துக்கத்தோட அல்ல சந்தோஷத்தோட அதை செய்யும்படிக்கு அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். அவர்கள் துக்கத்தோட அப்படி செய்தால் அது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்க மாட்டாதே. ஹalleluya हालेलुया। तो देखो इधर अपने गुरुओं की हम मानना चाहिए, अधीन होना चाहिए, उनके समान हम उनके प्राणों को जागते रहना चाहिए और वे लोग दुख के साथ नहीं आनंद के साथ करना चाहिए। அப்ப உங்களை நடத்துகிற இந்த ஊழியக்காரர்கள் யாரா இருந்தாலும் சரி, तुम्हें चलाने वाले गुरुओं कोई भी हो, உங்களை ஆத்துமாக்களுக்கு உத்தரவாதம் பண்ணி இருக்கிறார்கள். तुम्हारे आत्माओं की जिम्मेदारी उन पर है। அப்படின்னா என்ன? इसका अर्थ क्या உங்க है? ஆத்மா அழிந்து போய்விடக் கூடாது. तुम्हारी आत्मा नष्ट न होना, ஆண்டவர் வைத்திருக்க ஆசீர்வாதத்தை இழந்து போய்விடக் கூடாது. प्रभु ने रखा हुआ आशीष को खो बैठना नहीं है। அதற்காக நீங்க திட்டினாலும் சரி, நீங்கள் வந்து நீங்க பகைத்து கொண்டாலும் சத்தியத்தை சத்தியமா உங்களுக்கு போதித்தே ஆக வேண்டும். चाहे आप हम पे बैर रखे या चाहे हम पे गुस्सा कर रहे हैं, सत्य सत्य है, ஆண்டவர் எங்களிடத்துல கணக்கு கேட்பார். क्योंकि प्रभु हम लोग से हिसाब मांगेंगे। உங்களுக்கு சரியான சத்தியத்தை சொல்லி இருக்கிறோமா இல்லையா? क्या आपको ठीक सत्य बताया गया है कि नहीं? ஆனபடியினால அவர்கள் துக்கத்தோட உங்களுடைய காரியத்தில் ஊழியர்கள் துக்கத்தோட காணப்படக்கூடாது. इसलिए जो है दुख के साथ नहीं, सेवकों नहीं दिखाई देना है। அவருடைய சந்தோஷத்தோட செய்யும்படிக்கு அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள் என்று எழுதியிருக்கிறார். तो खुशी के साथ उनको आधीन मानो ऐसा लिखा हुआ அப்ப है। நாங்க உங்களை அடக்கி தான் வச்சிருவாங்க, அப்படி செய்யறது இல்ல. हाँ, हम लोग आपको ताबे में रखना है लेकिन हम ऐसा नहीं करते ஆண்டவர் தான் அவர்களை அடக்குவார்கள் எழுதல. और ऐसे वो लोग ताबे में रखेंगे ऐसा உங்க नहीं। எல்லாத்தையும் நீங்க கீழ்ப்படிந்து அடங்குங்கள். और तुम उनके ताबे में हो जाओ। அப்ப சில கருத்துல அடங்காம திமிரிட்டு வருவீங்க இல்லையா? कुछ कार्य में तो थोड़ा चर्बी नाटक दिखाते हैं, அதானே அடங்க சொல்லியிருக்கு. तभी बोले कि उनको ताबे में करना। அடங்காத காலைய மூக்குல கயிறு போட்டு இறுக்கி பிடிச்சு கட்டிடுவாங்களா இல்லையா? और भैंस को हम देखते हैं कि जो नाक के जरिए रस्सी डालकर उसको ताबे में लाते உங்களை हैं। நடத்துகிற ஊழியர்கள் உங்களை நினைக்கின்றவர்கள் சந்தோஷப்பட வேண்டும். आपको चलाने वाले गुरुओं आपको सोचते समय खुश होना है। ஐயோ இந்த சகோதரன் இந்த சகோதரி கர்த்தருடைய வார்த்தையை கைக்கொள்ளாமல் போகிறார்களே, अरे ये भाई बहन प्रभु का वचन मानते नहीं है, இவர் கர்த்தருடைய நியமத்தை இவர்கள் கைக்கொள்ளாதபடினால இன்னும் அவர்கள் ஏழ்மையில இருக்கிறார்களே, प्रभु का वचन आदि नहीं मानते, इसके लिए अभी भी गरीबी में है। கர்த்தரை விசுவாசித்து கர்த்தர் சொன்ன காரியத்தை செய்து விட்டால் இவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு விடுவார்களே. प्रभु के कार्य को सुनकर अगर ये लोग पालन करते तो ये आशीष पालेंगे। ஆனா பலமுறை சொல்லியும் செவிடன் காதிலே சங்கூதன கதையாக இருக்கிறதே. लेकिन कई बार बोलने के बाद भी जो जिसको कान नहीं है उसके कान में बोलने के समान हो गया, செவிடன் காதில பேசினாலும் கேட்காது, और जो सुनता नहीं है उसको अगर बोलेंगे तो सुनता नहीं है, சங்கோச்சு ஊதினாலும் கேட்குமா? और जो बोपू बूझेगा तो भी सुनाई नहीं देगा। கேட்காது. அப்ப இந்த ஊழியர்கள் வேதனைப்படுவார்கள். सेवकों लोग दुख हो जाएंगे। ஆண்டவர் இந்த சகோதரனோட சகோதரி பேசும், हे प्रभु इस भाई से बात करो, உங்களுடைய கட்டளைகளுக்கு பிரமாணங்களுக்கு விரோதமா இருக்கிறார்களே, आपके आज्ञा और प्रमाण के विरोध है, அவருடைய இருதயத்தை திறந்திரலும், उनके हृदय को खोल दो, அவர்கள் உண்மை அறிந்து கொள்ளட்டும், वे लोग आपको जानने दो, பாவங்களை அறிக்கை
செய்து விட்டு விடட்டும். पाप को कबूलत करके छोड़ देने நீ दो। சொல்ற பிரகாரம் அவர்கள் தங்களுடைய ஜீவியத்தை அமைத்துக் கொள்ளட்டும். आप जैसा बोलते हैं वैसा अपनी जिंदगी बिताने दो। வேதத்தில் எழுதியிருக்கிற பிரகாரம் அமைத்துக் கொள்ளட்டும் ஆண்டவரே. इस शास्त्र के अनुसार जिंदगी को करने दो। அந்த ஊழியர்கள் துக்கப்படுவார்கள். ये सेवक दुख हो जाएगा। இல்ல இந்த சகோதர சகோதரி கிறிஸ்துக்குள்ள நன்றாக இருக்கிறார்கள். नहीं, ये भाई बहन प्रभु में खुश है। கர்த்தருடைய காரியத்தில் முன்னின்று சகல காரியங்களும் ஒழுங்கும் கிரமமா செய்கிறார்கள். प्रभु के कार्य में सारे बातों में ठीक से करते நீ हैं। அவர்களை ஆசீர்வதித்திருக்கிறீர். आप उनको आशीष किया இன்னும் है। நீர் ஆசீர்வதிங்க கர்த்தாவே. और भी इनको आशीष करो பெரிய प्रभु। எல்லாரும் அவர்களை உயர்த்தும். बड़े स्थान में लेकर जाओ। அவர்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கட்டும். उनको भी आशीर्वाद மற்ற दो எல்லாருக்கும் திருச்சபைகள் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். और कलीसिया के सारे लोग को आशीर्वाद இது दो। ஊழியர்களுடைய ஜெபமா இருக்கும். ये सेवकों का प्रार्थना। நாங்க தப்ப முடியாது. हम नहीं बच सकते। நீங்க நினைக்கல நீங்க சொன்னதான் கேட்போம் நாங்க எல்லாத்தையும் பார்த்து அப்படிலாம் கிடையாது. आप बोलोगे ऐसा नहीं होता है कुछ कार्य। வந்து எசேக்கியேல் 3ஆம் அதிகாரம் इज़ेकियेल 3रा अध्याय 17ஆம் வசனத்தை பார்க்கலாம். எசேக்கியேல் 3ஆம் அதிகாரம் 17. इज़ेकियेल 3:17 மனுபுத்திரனே, हे मानव पुत्र, உன்னை இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு காவலனாக வைத்தேன். तुझे इस्राएल देश की रखवाली के समान रखा। உன்னை நான் அவர்களை பாதுகாக்கும்படி அவர்களை நடத்தும்படி உன்னை வைத்திருக்கிறேன். हम उनको अगुवाई करने चलाने के लिए रखा। நீ என் வாயினாலே வார்த்தைகளை கேட்டு और तू मेरे मुंह से बात सुनकर। ஊழியக்காரன் காத்திருந்து ஜெபித்து ஆண்டவர்ட்ட வார்த்தையை கேட்டு உங்களுக்கு கொண்டு தருகிறான். सेवक ठहरकर प्रभु का वचन लेकर आपको आकर देता है। நீ என் வாயினாலே வார்த்தைகளை கேட்டு நாமத்தினாலே அவர்களை எச்சரிப்பாயாக. मेरे मुंह की बात सुनकर और मेरी ओर से चिताना। என்ன இந்த ஐயா ஓயாம எச்சரிப்பின் சத்தத்தை கொடுக்காரு? क्यों ये आइया बार बार चेतावनी देते हैं? நிறைய இடத்துல எச்சரிப்பின் சத்தம் கிடையாது. और कई सारे जगह पे चेतावनी नहीं है। எப்படி வேணாலும் இருங்க, ஆடுங்க பாடுங்க கொண்டாடுங்க, நீ எப்படி இருந்தாலும் சரின்னு தானே சொல்லுதாங்க. कैसा भी हो, गीत गाओ, नाचो, खाओ, पियो, कैसा भी रहो। அது நல்லா இருக்கா இது நல்லா இருக்கா? क्या वो अच्छा है कि ये अच्छा है? எப்ப நீ போற முன்னால போகும்போது அங்க ஒரு பெரிய குழிகளை விழுந்துறான்னு ஒரு எச்சரிப்பு கொடுக்க தப்பா? तू जा रहा है, आगे खड्डा है, खड्डे में गिर मत जाना, ये चेतावनी देना क्या ठीक நீ है? எப்படி இப்போ குழிகளை விழுந்தாலும் சரி தண்ணியிலும் செத்தாலும் சரி கவலைன்னு சொல்லு சரியா? क्या तू कैसा भी जी खड्डे में गिर, ये ठीक है? அப்ப எச்சரிப்பு சொல்லணும்ல? तो चेतावनी देना। ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். प्रभु देने के लिए कहा। என் வாயினாலே வார்த்தைகளை கேட்டு मेरे मुंह से बात सुनकर என் நாமத்தினாலே அவர்களை எச்சரிப்பாயாக. मेरे नाम से उनको चेतावनी देना। ஒருத்தன் பாவம் செஞ்சு அவன் சாகுடைய லெவல்ல வந்துட்டான்னு வச்சுக்கிடுவோம். मान लो एक व्यक्ति पाप कर करके मरने की स्थिति में, இப்ப ஆண்டவர் அவனை பார்த்து சொல்லுவாரு, प्रभु उसको देखकर कहेगा, "ஏ சாகவே சாவா என்று நான் துன்மார்க்கனுக்கு சொல்லுகையில்." तू निश्चय मरेगा यदि तू ऐसा दुष्ट से कहते हैं। துன்மார்க்கன வெளியே எங்கேயும் இல்ல, दुष्ट बाहर नहीं। கர்த்தருடைய வார்த்தை கைக்கொண்டு நடக்காத எல்லாருமே துன்மார்க்கர்கள் தான். प्रभु के वचन को जो आदि नहीं मानता है सारे दुष्ट है। கர்த்தருடைய வசனத்தை நடக்காத எல்லாருமே துன்மார்க்கர்கள் தான். प्रभु के वचन के अनुसार न चलने वाले सारे दुष्ट है। ஆண்டவர் சொல்றார், நான் அவனை சாகவே சாவன்னு சொல்லுவேன். प्रभु कहता है कि हम कहेंगे कि जरूर मरेगा, அவனுக்கு டேட்டா குறிச்சிருவேன். उनको दिन को मैं नियुक्त कर ஆனா दूंगा। நீ என்ன செய்யணும்? लेकिन तू क्या நீ करना है? துன்மார்க்கனை தன் துன்மார்க்க வழியில் இராதபடிக்கு நீ எச்சரிக்கணும். दुष्ट को दुष्ट के मार्ग से नहीं रहना चाहिए। நீ அப்படி எச்சரிக்கும்படியாகவும் तू ऐसा चेतावनी देने, அவனை உயிரோடு காக்கும்படியாகவும் उसको जीवित रखने அதை அவனுக்கு நீ சொல்லாமலும் और उसको तू बताना, நீ அவனை எச்சரிக்காமலும் இருந்தால், और उसको बताए गए और उसको चेतावनी नहीं दिए तो நீங்க செய்யற தவறுகள், நீங்கள் போகிற கீழ்ப்படியாமைகளே, நாங்கள் ஆண்டவர் நீங்க செய்யற தவறும் கீழ்ப்படியாமைக்கும் அந்த பாவம் நிறைவேறும் போது உங்களுக்கு மரணம் வந்துரும். और जब आपको पाप की पूर्ण होगी तो आपको तो मृत्यु हो जाएगी। மரணம் எல்லாத்திலும் ஆசீர்வாதமாகட்டும் எதா இருக்கட்டும் நம்முடைய ஜீவனாகட்டும் எல்லாத்திலும் வந்துரும். मरण का मतलब आशीर्वाद में मरण और जीवन में भी मरण। அப்ப ஆண்டவர் சொல்றாரு, உன்னை இனி சொல்லி முடிக்க வேண்டியதான். अब प्रभु कहता है कि अब तो खत्म करना நீ है। ஊழியக்காரன் என்ன செய்யணும்? सेवक क्या करना நீ है? அதுக்கு முன்னாடி நீ பிரசங்கத்துல சொல்லு, संदेश में पहले ही बता दे, நீ அவரை எச்சரிக்கணும், चेतावनी देना, அவர் உயிரோட காக்கணும் அவர்களை. उनको जिंदा बचाना है। அப்படி எச்சரிக்காமலும் நீ இருந்தால் अगर ऐसा चेतावनी नहीं दिए तो அந்த துன்மார்க்கன் கரெக்டா டைம் வரும், துன்மார்க்கன்ல செத்துருவான். वो दुष्ट जो है एक समय आएगी दुष्ट मर அவன் जाएगा ரத்த பலி உன் கையிலே கேட்பேன். और उसकी रक्त की जो मोल तेरे से मांग ஆண்டவர் ஊழியர்கிட்ட கேட்பாரு, எப்ப அவன் செத்து போனானே, प्रभु सेवक से पूछेगा, அவன் वो मर गया। துன்மார்க்கமா ஜீவித்தான், वो दुष्ट जिया, அவன் தவறா ஜீவித்தான், वो गलत किया, கர்த்தருடைய கற்பனை கை கொண்டு நடக்கல, प्रभु के आज्ञाओं को पालन नहीं किया, அவனை அழிக்க தான் போனேன், नष्ट करने ही गया। என்னோட விட்டு அழிக்க தான் செய்வான். அவன் அவனுக்கு சொல்லியாச்சு கேட்கல, अब तो नष्ट करना ही पड़ेगा। ஒன்னதுக்கு ஊழியக்காரனை வச்சிருக்கேன். तुझे काय के लिए सेवक बना நீ है? என்னன்னாலும் அவளை எச்சரிச்சு போதிச்சு இப்ப விட்டுருங்கப்பா அந்த பாவத்தை விட்டுருங்க கர்த்தனை திரும்பி சொல்லணும். तू कहना चाहिए था कि पाप को छोड़कर तू प्रभु के सामने अच्छा हो जा। நீ அப்படி சொல்லி அவனை திருப்பாவிட்டால் ऐसा बोलकर नहीं किया तो அவன் செத்துருவான். वो नाश हो அந்த जाएगा। ரத்த பலியை உன்கிட்ட கேட்பேன். उस रक्त की बलि तेरे से पूछूंगा। அடுத்தது பாருங்க, उसका अगला நீ वचन, இப்ப அவனை எச்சரித்து விட்டாய்,
अब चेतावनी दे दिया, இப்ப நான் உங்களுக்கு எச்சரிக்கை சில காரியத்தில் இல்லையா? हम चेतावनी देते कुछ कार्य में। எச்சரிக்கை சிலவங்க தான் சந்தோஷப்படுவாங்க, சிலவங்க வந்து ரொம்ப துக்கத்தோட ஐயா அப்படி பேசிட்டாரு இப்படி சொல்லிட்டாரு நீங்க நினைச்சுக்கிடலாம். कुछ लोग खुशी से लेते, लेकिन कुछ लोग सोचते कि चिता चिल्ली பாருங்க, இப்ப நீ தவறு செஞ்சுட்டா நான் உங்களை எச்சரிக்கணும், அப்படி இல்லாட்டி நீங்க அந்த உங்க தவறுல பாவத்துல செத்து போய் விடுவீர்கள், அந்த பழி எங்கிட்ட கேட்கப்படும். हाँ, अगर आप गलत किए तो हम चेतावनी देना है, तुम नहीं सुने तो वो मोल हमसे पूछा जाएगा। நீங்கள் தவறாக போகும்போது பாவம் செய்கின்ற பொழுது தேவனுக்கு பிரியமில்லாத நாங்க எச்சரித்தும், अब तुम गलत काम करते हो और हम उस पाप के कारण तुमको चेतावनी देने के நீ बावजूद, துன்மார்க்கனை எச்சரித்தும் दुष्ट को चेतावनी देने के बावजूद, அவன் தன் துன்மார்க்கத்தையும் தன் ஆகாத வழியை விட்டு திரும்பாமற் போவானாகில், अगर दुष्ट अपने मार्ग से ठीक नहीं होगा तो, ஊழியக்காரன் உன்னை சண்டை போட்டாலும் சரி உன்னை பகைச்சிட்டாலும் சரி என்ன செஞ்சாலும் சரி நீ வந்து சொல்ல வேண்டியதை கண்டிப்பா சொல்லி விட்டாய். और तुझे जो कहना है एज अ सेवक, जो कहना है तुमने कह दिया, அப்போ துன்மார்க்கத்திலே சாவான், वो दुष्ट में वो मरेगा, நீயோ வந்தால் உன் ஆத்மாவை தப்பித்துக் கொள்ளுவாய். लेकिन तू अपने आत्मा को रक्षा कर। ஹalleluya. இப்ப ஏன் ஊழியர் இவ்வளவு உயிரை கொடுத்து உங்களுக்கு பிரசங்கம் பண்ணுதார்? क्यों सेवक इतना जान लगाकर संदेश देते हैं? இதுக்கு பல நாள் உட்கார்ந்து நாங்கள் வேதத்தை படிச்சு நாங்கள் ஜெபம் பண்ணி ஆண்டோட வார்த்தையை வாங்கி உங்களுக்கு கொடுத்து நீங்க நல்லா இருக்கணும், நீங்க ஆசீர்வாதமா இருக்கணும், நீங்க பரிசுத்தமா இருக்கணும் ஏன் சொல்லுகிறோம்? हम क्यों इतना दिन ठहर कर वचन लेकर तुम आशीष पाना है आपको क्यों संदेश देते हैं? இப்ப நீதிமானா இருக்கன்னு வச்சுக்கிடுவோமே, मान लो धर्मी है, இப்ப நீங்களே நீதிமானா இல்லையா? आप सब धर्मी है कि नहीं? இதுக்கு முன்னால சொன்ன துன்மார்க்கம் நாங்களும் துன்மார்க்கம் இல்லையா, அது யாரும் எங்க லிஸ்ட்ல இல்லைன்னு சொல்லிட்டீங்க. आपने कह दिया कि हम दुष्ट है, दुष्ट नहीं है करके आपने कहा, ரைட் தானே? நீங்களும் நீதிமான், இப்ப ரட்சிக்கப்பட்டோம், நம்மளும் ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள், हम सब उद्धार पाए लोग हैं, धर्मी है, நாம எல்லாரும் நீதிமான்கள். हम सब धर्मी लोग हैं। அடுத்த வசனத்தை 20ல பாருங்க, 20 वचन में அப்படியே देखिए, நீதிமான் தன் நீதியை விட்டு திரும்பி, जब धर्मी अपने धर्म से फिर कर, அப்ப நீதிமானா இருக்கணும் சில வேளையில அவன் இடறுவான். धर्मी जो है कभी कभी फिसलेगा, இவன் நீதிமான் தான், ये धर्मी है, தன் நீதியை விட்டு திரும்பி अपने धर्म से फिर कर நீதி கேடு செய்யும் போது कुटिल काम करने लगते हैं तो, இதைத்தான் செஞ்சிருக்கணும். ऐसे ही करना है। ஊழியருக்கு தெரியாம அவன் இன்னொன்னு செய்தான். सेवक के बिना मांगे कुछ और काम कर दिया, ஊழியர் கேட்கும் நான் இப்படி செஞ்சிடலாம் நினைச்சேன், நான் அப்படி செஞ்சுட்டேன் இப்படி செஞ்சுன்னு சொல்லிதான் வச்சுக்கிடுவோம். सेवक पूछते समय हम ऐसा सोचे लेकिन ऐसा कर दिए, நாங்க மேற்கொண்டு ஒண்ணு உங்களை எச்சரிச்சா சொல்லியாச்சு, செய்ய வேண்டியது உங்க கடமை. हम चेतावनी दे दिया, करना न करना आपका काम, செய்யாட்ட அந்த ரத்த பலி உங்க தலைமையில இருக்கும். नहीं करेंगे तो रक्त का बलि आपके ऊपर, ஆண்டவர் கணக்கு கேட்கும்போது நீங்க கணக்கு கொடுத்துடணும். और प्रभु जब हिसाब मांगेंगे तो आपको हिसाब அப்ப देना है। நீதிமானா இருக்கும் நீதி கேடு செய்யும் போது धर्मी जब जो है अधर्म काम कुटिल काम करता है அவன் तो, முன்னால இடர்ல வைத்து அவன் சாவான் தான் எழுதி இருக்கு. और उसके सामने टोक रखूंगा और वह मर நீ जाएगा, அவனை எச்சரிக்கையாதபடியினாலே, क्योंकि तूने उसको चिताया, நீ எச்சரிக்கல அவனை, क्योंकि उसको तूने नहीं அவன் चिताया, நீதிமான் தான், वो धर्मी है, நீ எச்சரிக்கல, तू उसको नहीं चिताया, அவன் தன் பாவத்திலே சாவான். इसलिए वो अपने पाप में फंसकर मरेगा। உங்களுக்கு புரியுதா? நீங்க தேவனுடைய பிள்ளைகள் தான். आप परमेश्वर के संतान हो, பிரசங்கமா ஆசீர்வாதமான வார்த்தைகளை சொன்னாலும் आशीष का शब्द कहे तो भी பாவத்தை பாவம் என்று நான் உங்களை கண்டிக்க வேண்டும். पाप को पाप करके हम खंडन करना நீங்க है। எல்லாருமே நீதிமான்கள் தான். सब धर्म में है, நீதிமான் தான் நீதியை விட்டு வந்து வேற மாதிரி போயிடுவான்னு எழுதி இருக்கிறது. धर्मी जो है थोड़ा अलग हो जाएगा ऐसा लिखा हुआ है, நீதிமான் நீதி விட்டு போய்விட்டால் அவனும் சாவான். धर्म धर्म से निकल गया वो भी मरता है। நீ அவனை எச்சரிக்கையாதபடியினாலே, तू उसको नहीं चिताया நீ इसलिए எச்சரிக்கல, अपनी चेतावनी அவன் नहीं दिया। நீதிமான் தான். वो धर्मी है, தப்பு பண்ணி நீ எச்சரித்திருந்தா अगर पहले ही चेतावनी देता அவன் உடனே திருந்திருப்பான். वो मन फिराता, நீ எச்சரிக்கைன்னா பாவத்திலும் செத்து விட்டான். अभी चिताया नहीं पाप में मर गया, அவன் செய்த நீதியெல்லாம் அதுக்கு முன்ன செஞ்ச நீதியெல்லாம் நினைக்கப்படுவதில்லை. और जो धर्म के कर्म उसने किया उसकी स्तुति न ली அவனுடைய जाएगी, ரத்த போலிய ஊழியக்காரன் உன் கையில கேட்பேன். और उसके खून का लेखा भी तुझसे लूंगा। அப்ப நாங்க பயந்து நடந்துதானே செய்வோம். तो हम डर कर कांपना இல்லையா? चाहिए। நீங்க எங்களை அடிக்க வந்தாலும் உங்ககிட்ட வந்து இதுதான்ப்பா ரைட்டு, இதுதான் சத்தியம், இதைத்தான் செய்யணும், மீறி செய்யாதுங்கன்னு சொல்லிட்டு போவோம். आप लोग हम लोग को मारने के लिए आया तो भी हमको यही बताना है कि ये सत्य है, நீதிமான் பாவம் செய்யாதபடிக்கு परंतु यदि धर्मी पाप न करे, நான் உங்களை பிரசங்கத்துல உங்களை எச்சரிக்கைன்னு வச்சுக்கிடுவோமே, हम संदेश में चेतावनी दिया मान அல்ல लो, தனியா கூப்பிட்டு எச்சரிக்கிறேன். या तो अकेला में நீ चेतावनी दे। எச்சரித்த பின்பு पाप में चेतावनी देने के बावजूद அவன் பாவம் செய்யாவிட்டால் அவன் பிழைக்கவே பிழைப்பான். அவன் திருந்திக்கிட்டான்னு பிழைச்சுக்கிடுவான். चेतावनी के बाद सुधरा तो वो जिएगा। அவன் எச்சரிக்கப்பட்டான், वो चिताया गया, நீயும் அவனுடைய ஆத்மாவை தப்புவித்தாய் என்றார். तू भी उसके प्राण की रक्षा किया। அப்ப நல்ல தெளிவா தெரியுதா? அப்போ பிரசங்கம் என்றாலே संदेश का मतलब கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை அறிவிக்க வேண்டும். प्रभु का आशीर्वाद भी அந்த घोषणा करना, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வழி உங்களுக்கு அறிவிக்க வேண்டும். आशीष पाने की मार्ग भी बताना है।
இல்லையா? அப்பதான் நீ உங்க ஆத்மா பாதுகாத்துக் கொள்ள முடியும். तब अपने आत्मा की रक्षा कर ஒரு सकते மணி हैं। நேரம் 5 நிமிஷம் வந்து ஆகிறது. अभी 1 घंटा 5 मिनट இதுல இன்னும் கொஞ்சம் இருக்கிறது. और भी थोड़ा है, அதை நெக்ஸ்ட் வீக்ல பார்க்கலாம். उसे अगला हफ्ता हम देखेंगे। இப்பொழுது நீங்க கேட்ட வசனத்தின்படி इस वचन के अनुसार நம்ம இதை கன்க்ளூட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் நம்ம அடுத்த பிரசங்கத்துல கொஞ்சம் இதை ஸ்டார்ட் பண்ணி இன்னும் கொஞ்சம் இருக்குது, கண்டிப்பா நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும். और थोड़ा और भी भाग है, अगला संदेश में अगला भाग। வந்து ஆபிரகாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிந்தார். अब्राहम ने परमेश्वर की वचन को आज्ञा माना। ரொம்ப கடினமான காரியம் தான், கர்த்தர் சொன்னதே அப்படியே நிறைவேற்றினார். கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து அவரை எல்லாவற்றிலும் ஆசீர்வதித்தார். थोड़ा कठिन बात था, प्रभु ने सारे बातों में उनको आशीष दिया। அப்படி ஒரு குமாரனா ஈசாக்குக்கு சொன்னார், எப்பா நீ எகிப்துக்கு போயிடாத, கேரூர்ல இரு. और ईसाक को कहा मिस्र मत जाना, केरूब में रहना। அவரும் கேட்டு பஞ்சம் இருந்தாலும் அங்கே இருந்தார். वह भी अकाल था, उधर ही था। பஞ்சம் தான், ஆனா அவர் விதைத்தார், ஆண்டவர் ஆசீர்வதிக்கப்பட்டால் 100 மடங்கு விளைஞ்சது. उन्होंने अकाल में बीज बोया, प्रभु ने आशीष किया, 100 गुना आशीर्वाद। அப்ப யார் யார் கீழ்ப்படிஞ்சாங்களோ அவங்க ஆசீர்வாதம் பெற்றுக் கொண்டார்கள். जो भी आदिन माने आशीष पाए। இந்த லோத்து குடும்பம் கீழ்ப்படியல. लोत का परिवार आदिन नहीं माना। மனைவி உப்பு தூணானால், पत्नी नमक की पुतला बन गई। அவனால் தவறான சந்தையில் உண்டாகி அது ரொம்ப மோசமாக போய்விட்டது. 2 गलत संतान उनके जरिए उत्पन्न हो गया। எலியா தீர்க்கதரிசி பார்க்கும்போது கர்த்தர் சொன்ன வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிந்தார். एलिया नबी के बारे में देखते, प्रभु ने कहा आदिन माना। அடுத்த मழை வரைஞ்சிட்டு அவருக்கும் சாப்பாடு, और बरसात आए उनको भी खाना। அவர் வார்த்தை கேட்டு கீழ்ப்படிந்து அந்த சாரிபாத் விதவைக்கும் ஆசீர்வாதம். और उनके जो बातों को सुना हुआ सारीपात की विधवा को भी आशीर्वाद। கர்த்தருடைய வார்த்தையை கேட்டார்கள், கீழ்ப்படிந்தார்கள், அதை விசுவாசித்தார்கள், அவர்கள் நன்மை பெற்றுக் கொண்டார்கள். प्रभु का वचन सुने, किए, आशीर्वाद पाए। ஒன்றுமில்லாத ஒன்று சவலை கொடுத்து பெரிய ராஜாவே ஆண்டவர் ஆக்கினார். ना कुछ भी नहीं था, शाऊल को राजा बनाया। அவர் கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படியவில்லை, प्रभु की आज्ञा को माना नहीं, அதனால ஆசீர்வாதத்தை இழந்து விட்டார். आशीष को बेटा பெற்ற ஆசீர்வாதம் அத்தனையும் இழந்து ஒன்றுமில்லாமல் जो भी போய்விட்டார். आशीर्वाद पाया सारा गवा दिया। எல்லா வார்த்தையும் கீழ்ப்படிந்தார் தாவீது. सब बातों को आदिन माना दाऊद। அவர் 40 ஆண்டுகள் இஸ்ரவேலை ஆட்சி செய்தார் என்று 40 எழுதப்பட்டுள்ளது. साल इजराइल देश की राज्य किया। அவரை குறித்து ஆண்டவரே சாட்சி கொடுக்கிறார். उनके बारे में प्रभु गवाही देता है। ஈசாயின் குமாரனாகிய தாவீதின் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன். ईसा की पुत्र दाऊद को मेरे हृदय के समान देखा। எனக்கு சித்தமானவர்கள் அவன் செய்வான் मेरा इच्छा के अनुसार वो என்று करता है। அவனை குறித்து சாட்சி கொடுத்தார். ऐसा उनके बारे में गवाही ஆம், दिया। அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, प्रिय लोग, உங்களை நடத்துகிற ஊழியக்காரர்கள் உங்களை குறித்து உங்கள் ஆத்மாவுக்கு உத்தரவாதம் பண்ணி விழித்திருக்கிறார்கள். तुम्हें चलाने वाले सेवक तुम्हें और तुम्हारे आत्मा का जिम्मेदारी ஆனா है। ஊழியர் கண்டிப்பா இப்படிதான் இருந்தாகணும். सेवक का निश्चय ऐसे ही रहना ஆனா है। என்னென்ன ஊழியர்கள் எப்படி இருக்காங்களோ கர்த்தருக்கும் அவர்களுக்கு தான் தெரியும். बाकी सेवक लोग कैसा है प्रभु और उनको ही पता है। உங்களை குறித்து அவர் துக்கத்தோட இருக்க கூடாது. आपके बारे में वे लोग दुख में नहीं உங்களுக்கு रहना, கர்த்தர் சந்தோஷமாக இருக்க வேண்டும். खुशी के साथ रहना है। நம்ம நன்றாக பார்த்தோம், இப்பொழுது எசேக்கியேல்ல பார்த்தோம். हम एजेकिएल में देखे, தவறு செஞ்சா நாங்க கண்டிக்கணும். गलत किया तो हम खंडन ஏன்னா करना, பாவத்துல செத்து போய் விடுவார்கள். क्योंकि पाप में मर जाएंगे। ஆண்டவர் சொல்லிட்டு நான் நீ சாவுன்னு சொல்லிடுவேன். प्रभु कह देगा कि तुम मर जा, உன்னை அப்பாயின்மெண்ட் பண்ணி வச்சிருக்கிறேன், तुझे मैं नियुक्त किया हूं। நீ போய் இந்த பாவத்தை செஞ்சிட கூடாது, நீ அழிஞ்சிட வச்சிருன்னு சொல்லி எடுத்த துன்மார்க்கா இருந்தா நீ அவனை திருத்தி சரியா கொண்டு வரணும். तू जाकर उस दुष्ट को वचन बोलकर ठीक करना है। நான் எச்சரிச்சு அவனுக்கு போதிச்சிட்டப்பா, அதுக்கு பிறகு அவன் தீமை செஞ்சுட்டு அவன் செத்து போட்டோம், அந்த ரத்தப்பலி உங்க கையில கேட்க மாட்டேன். चेतावनी दे दिया, उसके बाद भी नहीं सुना तो वो रक्त का बलि तेरे ऊपर नहीं आएगा, मर जाना। எச்சரிச்சு பிரசங்கம் பண்ணாம எச்சரிச்சவன நீ சரி பண்ணாம இருந்திருந்தா, अगर चेतावनी नहीं दिया, संदेश में नहीं बोला, அந்த ரத்தப்பலியை உன்கிட்ட கேட்பேன். उस रक्त का जिम्मेदारी तेरे से पूछूंगा। நிறைய நீதிமான்கள் ஆகி விட்டார்கள், बहुत सारे लोग धर्मी हो गए, அவர்கள் நீதிகேடு செய்யும் போது அவர்களும் சாவார்கள். और धर्मी लोग वे लोग भी अधर्म करेंगे, என்னோட तो वो भी வசனம் मरेंगे। அப்படித்தான் சொல்லி இருக்கிறது. वचन भी वैसी कहती है। நீ நீதிகேடு செய்கிற வசனம் நீ செத்துருன்னு சொல்லக்கூடாது. और ऐसा नहीं हो गया कि तुम धर्मी नहीं किया और तुम मर गए। ஆண்டவர் எழுதியிருக்கிறார், प्रभु ने लिखा है அந்த பாவத்தை செஞ்சிராத, वो इस पाप को मत நீ कर, ஆபத்தில் இருக்கிற, तू गड़बड़ में है, தேவனுக்கு விரோதமா இருக்கிற, प्रभु के विरोध में நீ है। சொல்லி அவனுக்கு பிரசங்கம் பண்ணணும், ऐसा उसको संदेश देना, அவனை எச்சரிக்கணும். चेतावनी देना है। எச்சரிக்கை திருந்தினா அவனே ஆதாயப்படுத்திக்கிட்டு நீனும் ஆசீர்வதிக்கப்படுவ. अगर चेतावनी सुना तो वो भी बच गया, तू भी बच गया। அப்படி எச்சரிக்காம நீ விட்டுட்டனா அவன் செத்துரும், ரத்தப்பலி உன்கிட்ட கேட்பான். अगर वो चेतावनी लेकर भी वो नहीं सुधरा, अगर वो मर गया, அப்ப तो ஊழியர்கள் तेरा ரொம்ப கவனமா இருக்க வேண்டும். सेवक भी ध्यान से रहना है, அதில் நீங்களும் கவனமா இருக்க आप வேண்டும். भी ध्यान से रहना है। நம்முடைய தேவன் அருமையான தேவன், हमारा प्रभु अच्छा प्रभु அவர் है, நல்லவரும் நன்மை செய்கிற தேவன், अच्छा और भला करने वाला प्रभु நம்மை है, விட்டு விலக போறதே இல்லை, कभी हमें नहीं छोड़ने वाले, நம்மோட கூட இருப்பா. हमारे संग रहेंगे। அவர் அன்பின் தேவன் தான், प्रेमी परमेश्वर அவர் है, இரக்கம் உள்ளவர், दया परमेश्वर ஒழுக்கம் உள்ளவர், और दयालु परमेश्वर, சாந்தம் உள்ளவர், लंबी धीरज, மிகுந்த கிருபை உள்ளவர், बहुत अनुग्रहकारी, அதே வேளையில பட்சிக்கிற அக்கினியாயும் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். उसी समय पक्ष करने वाली आग भी है। இரண்டு பக்கங்கள் இருக்கிறது. दो चेहरा, தேவனுக்கு பிரியமாய் ஜீவிப்போம். प्रभु के प्रिय जिएंगे। ஆபிரகாமுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொண்டது போல
अब्राहम जैसा आदीन मानकर आशीष पा लिया, மற்ற பக்தர்களும் அவருடைய வார்த்தை கீழ்ப்படிந்த ஆசீர்வாதம் நிறைவாய் பெற்றுக் கொண்டது போல और भी कई भक्तों सुनकर आशीर्वाद पा लिए, நாம் எல்லோரும் கர்த்தருடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிவோம். हम भी परमेश्वर के वचन को वैसे ही आदीन मानेंगे। பாவங்கள் இருந்தால் அறிக்கை செய்து விட்டு விடுவோம். पाप यदि रहेंगे तो कबूलात करेंगे, பாவங்கள் இருந்தால் எழுந்து அறிக்கை செய்யும் இடத்துல இந்த பாவம் இருக்கிறது, நான் இதை ஏற்ற காலத்தில் நிறைவேற்றி விடுன்னு சொல்லிவிட்டு பாவத்துக்கு ஒத்துக்கொண்டு நீங்கள் இந்த திருவந்தலில் பங்கு பெற வேண்டும். और पाप की कबूलात कर कर इसे हम नहीं करेंगे आगे के लिए बोलकर फिर प्रभोजन में भाग लेना है। தயவு செய்து மிகுந்த அன்போடு கூட உங்களை கேட்டுக்கொள்கிறேன். बहुत ही प्रेम से पूछ लेता हूँ, திருவந்தலில் பங்கு பெற ஏனோ தானோ என்று பாவத்தை வைத்துக்கொண்டு தயவு செய்து இதில் பங்கு பெறாதீர்கள். और कैसा भी मन माने पाप के साथ इस प्रभोजन में भाग मत लो, உங்களுக்கு ஆக்கினை நீங்களே வருவித்துக் கொள்வீர்கள். आपके लिए दंड आप ही लेकर आओगे। கர்த்தருடைய வசனத்தை கேட்டால் இன்றுதான் ரட்சணிய நாள். आज उद्धार का दिन, இந்த தேவனுடைய சன்னிதானத்தில் நம்ம இருதயத்தை ஊற்றுவோமாக, आज ही परमेश्वर की उपस्थिति में अपने हृदय को அவருடைய பாதப்படி நம்ம சமர்ப்பிப்போமாக, अपने आप को उनके पथ पर கர்த்தருக்கு समर्पित பயந்து करें। ஜீவிப்போமாக, प्रभु को डर कर जिएंगे, கர்த்தர் எல்லோரையும் ஆசீர்வதிப்பாராக. प्रभु सबको आशीष கர்த்தர் करेंगे, இந்த வார்த்தைகளை प्रभु ஆசீர்வதிப்பாராக. इस वचनों को भी आशीष करें। ஹalleluya हालेलुया, ஹalleluya हालेलुया, ஹalleluya. हालेलुया।